இது ஆஃப் பண்ணிட மாட்டேன், இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த சிறப்பான மஸ்ஜிதில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்து அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பேசுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக, அல்லாஹுடைய வேதத்தை நேசிப்பவர்களாக, அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடித்தவர்களாக, அல்லாஹுடைய நபியை நேசிப்பவர்களாக, நபியினுடைய பாதையிலே அதை அறிந்து புரிந்து செல்பவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான் நம்முடைய இன்றைய அமர்வினுடைய தலைப்பு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன். சூரா ஆலு இம்ரானுடைய 3வது அத்தியாயத்துடைய 103வது வசனம். வஅதஸிமு, அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். யாரை பார்த்து கட்டளையிடுகிறான்? யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்களோ, யார் அல்லாஹுவை தங்களுடைய ரப்பாக மஅபூதாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடப்பதில்தான் என்னுடைய வெற்றி இருக்கிறது என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக ஆகிவிட்டோமா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக ஆகிவிட்டோமா என்று நாம் உறுதி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு கூட்டம் வந்தார்கள். வகாலத்தில் அஅராபு ஆமன்னா, நபியை பார்த்தவர்கள், நபியினுடைய சபையிலே இருக்கிறார்கள், நபியோடு மஸ்ஜிதிலே தொழுதவர்கள் நபியிடத்திலே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள்லாம் மூமின்கள், நாங்களெல்லாம் மூமின்கள். உடனே வசனம் இறங்கிவிட்டது, குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா.
நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் மூமினாகவில்லை, முஸ்லிம்களாக ஆகியிருக்கிறீர்கள், ஷஹாதா சொல்லி இருக்கிறீர்கள், தொழுது இருக்கிறீர்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இன்னும் நம்பிக்கை உங்களது உள்ளத்திலே இறங்கவில்லை. அல்லாஹ் இதே அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி ثم لم يرتابوا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم. மூமின்கள் யார்? யாருக்கு சந்தேகம் இல்லையோ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை உறுதியானது, உறுதியாகிக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த யக்கீன் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல் ஈமானு யஸ்தாத் வ யன்குஸ், ஈமான் என்பது குறையக்கூடாது, கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். லியஸ்தாத் அல்லதீன ஆமனு ஈமானா, மூமின்களுக்கு ஈமான் கூடிக்கொண்டே உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சுஜூதும் அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக்க வேண்டும். தக்பீர் கட்டும்போது நடுங்க வேண்டும். وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ, தொழுகையில் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுவதை செவியுற்றால் فَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. அப்படியே அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை, கருத்தை புரிந்து, இந்த வசனத்திற்கு ஏற்ப நான் இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா, என்னுடைய குடும்பம் இருக்கிறதா, என்னுடைய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில் துறை, என்னுடைய பேச்சு, இதெல்லாம் இந்த குர்ஆனுக்கு ஏற்ப இருக்கிறதா என்று சிந்தித்து அதிலே தான் செய்த குறைகளை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகையிலேயே யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள் என்று கேட்கிறானே, அது தொழுகை, அது ஈமான். ஏன் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை ஹுதல் லில் முத்தகீன் எப்படி வர்ணிக்கிறான்? சகோதரர்களே, நாம் ஒன்று ஈமானிலே கோளாறு, நமது இஸ்லாமிலேயே 1000 கோளாறு இருக்கிறது. நம்முடைய ஈமானுடைய கோளாறு அது பெரிய கோளாறு, இஸ்லாமிலேயே அவ்வளவு கோளாறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த குர்ஆனை எந்த அளவு திறந்து அதை சிந்தித்து படிக்கிறோம். இந்த குர்ஆன் தன்னை பற்றி என்ன சொல்கிறது? இந்த குர்ஆனை இறக்கிய ரப்பு இந்த குர்ஆனை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? இந்த குர்ஆன் ஏன் உங்களுக்கு இறக்கப்பட்டது? இந்த குர்ஆன் எந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது? நீங்கள் யார், நீங்கள் எப்படி ஆக வேண்டும், எப்படி மாற வேண்டும் என்று இந்த குர்ஆன் உங்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது? சிந்திக்கிறோமா? வேகமா பள்ளிவாசலுக்கு வர்றோம், தக்பீரை கட்டுறோம், இமாம் ஒன்றை ஓதுறாரு, நம்ம ஒன்றை கேட்குறோம், கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே எங்கெல்லாம் போகணுமோ சுற்றி கித்தி போயிட்டு அதோட சலாம் கொடுக்குறோம். அடுத்து நம்ம ஓதுற சுன்னத்து நஃபில்லையாவது ஓதுறத புரிஞ்சு ஓதுறோமா, சிந்திச்சு ஓதுறோமா? ஒரு சட்டம், அல்ஹம்து சூரா ஓதுறோம், அவ்வளவுதான். ஒரு லம்மு சூரா, ஒரு சூரா, துணை சூரா ஓதுறோம், அவ்வளவுதான். இது என்னது? இது ये रस्म रिवाज है, ये क्या है? ये आदत है, ये रस्म रिवाज है. இது ஒரு சடங்கு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதினால் யஃப்ஸிலு பைன குல்லி ஆயத்தின், ஏன் அவங்களுக்கு முடியாது, மூச்சு இல்லை, ஒரே மூச்சில் வலல்லாலின் வரைக்கும் முடிக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் விடுவார். அமைதி. அர்-ரஹ்மானிர் ரஹீம் அமைதி. மாலிகி யௌமித்தீன் அமைதி. ஒரு ஆயத்தை பிரித்து நிறுத்தி
ஓதுவார்கள். ஏன்? சிந்திக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை சிந்திப்பதற்கு முதலில் அதற்குரிய நேரம், இடம் தொழுகை. அதற்குரிய நேரம், இடம் என்ன? தொழுகை. தொழுகையில் குர்ஆனை சிந்திக்க வேண்டும். சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறதா? அப்படியே சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும். நரகத்தை பற்றி பேசுகிறதா? அந்த அச்சம் உள்ளத்திலே கூடி அழுக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மர்ர பிஆயத்தி ரஹ்மத்தின் வகஃப வஸஅலஹா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே குர்ஆன் ஓதும்போது சொர்க்கத்துடைய வசனங்கள் வந்துவிட்டால் நின்று விடுவார்கள். நின்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரஹ்மதக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு மீண்டும் விட்ட இடத்திலிருந்து ஓதுவார்கள். இதா மர்ர பிஆயத்தி அஸாபின் வகஃப் வஸ்தஆத பில்லாஹி மின்ஹு. அதாபுடைய வசனங்களை ஓதினால் நின்று விடுவார்கள். நின்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், யா அல்லாஹ் உனது தண்டனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று பல முறை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு திரும்பவும் விட்ட இடத்திலிருந்து ஓதுவார்கள். நம்ம நிலைமை என்ன பாவம்? அல்லாஹ் ரஹமத்தை சொல்றானா அதாபை சொல்றானா ஒன்றும் தெரியல. குர்ஆனை ரெகுலராக படித்து அதனுடைய அர்த்தங்களை படிச்சிருந்தா கூட சரி, ஜன்னத்துன்னு வந்தால் ஜன்னத்தை பற்றி சொல்லப்படுது, நாரு ஜஹன்னமு அதாபுன்னு வந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி சொல்லப்படுதுன்னு இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு துவா, ரொம்ப ஈஸியான துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனா வகினா அஸாபன்னார். மகத்தான துவா, ரொம்ப ஈஸியான துவா. ஆனால் எப்படிப்பட்ட துவா? ரொம்ப மகத்தான துவா. இதை மட்டும் நம்ம உருப்படியாக கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே இதில் இருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் உனக்கு பிடித்தமான அமல்களை செய்வதற்குரிய அருளை எங்களுக்கு கொடு. ஹசனா, ஹசனானா என்ன? அமலே சாலிஹ். அமல சாலிஹ் கிடைச்சா போதுங்க. சோறு சட்டி பானை வீடு கல்யாணம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு விதியில் என்ன எழுதப்பட்டதோ அது நடக்கும். அலா லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. நீ சாவ மாட்டாய் உன்னுடைய உணவை நீ தின்று முடிக்கின்றவரை. நம்முடைய எந்த உணவு பருக்கையில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அது நம்முடைய வாய்க்குள்ளார போய் தான் ஆகும். யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். ஈமான், இதெல்லாம் என்ன? ஈமான். பரிசோதனை பண்ணணும். தக்தீர், அல்லாஹ்வுடைய விதியின் மீது நம்பிக்கை. ரிஸ்கை கொடுப்பவன் அவன். ரிஸ்கை யாருக்கு விரும்புகிறானோ விசாலமாக கொடுப்பான், யாருக்கு நாடுகிறானோ சுருக்கி விடுவான். ஒருவனை ஏழையாக்குவதும் ஒருவனை செல்வந்தனாக்குவதும் அல்லாஹ்வுடைய விதியில் இருக்கிறது. அல்லாஹ் ஏழையை பணக்காரனாக ஆக்குவான், பணக்காரனை ஏழையாக்குவான். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இந்த துன்யா முகத்தர், குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. முனாஃபிக்குகள் சஹாபாக்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுட்டா நக்கல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சஹாபாக்கள், என்ன உங்க ரப்பு, என்ன நீங்கெல்லாம் இந்த பாருங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். யாருக்கு? சஹாபாக்களுக்கு. நபி வழியாக சொல்லுங்க, ஒன்றும் கவலைப்படாது, எங்களுடைய ரப்பு விதித்தது தான் எங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய ரப்பு எங்களுக்கு எதை எழுதி விட்டானோ அதுதான் எங்களுக்கு. ஹுவ மௌலானா, அவன் எங்களது எஜமானன்.
நாங்கள் அவனை பொருந்தி கொண்டவர்கள், அவனுடைய விதியை பொருந்தி கொண்டவர்கள். எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. குல் ஹல் தரப்பஸூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னயைன். எங்களுக்கு என்னங்க நஷ்டம்? நம்ம நஷ்டவாளியே கிடையாது. மூமினாகிவிட்டால், ஒருவன் மூமினாகிவிட்டால், முஸ்லிமாகிவிட்டால் அவனுக்கு there is no loss. அவனுக்கு கபி ஹசாரா नहीं है, அவனுக்கு நஷ்டமே கிடையாது. நஷ்டம் யாருக்கு? அல்லாஹ்வை, மறுமையை, சொர்க்கத்தை நம்பாதவனுக்கு தான் நஷ்டம். அவனுக்கு தான் நஷ்டம். நமக்கு நஷ்டமே கிடையாது. நமக்கு நஷ்டமே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க என்னப்பா எங்களுக்கு கெட்டதை எதிர்பார்க்கிறீங்க? எங்களுக்கு நீங்க எதை எதிர்பார்த்தாலும் ரெண்டு நல்லதில் ஒன்று. அது ரெண்டு நல்லதில் ஒன்று. நாங்கள் கொல்லப்பட்டாலும் சொர்க்கத்திற்கு, நாங்கள் கொல்லப்பட்டாலும் சொர்க்கத்திற்கு, நாங்கள் வெற்றி கொண்டாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அந்த வெற்றி. எங்களுக்கு லாஸே கிடையாது. எங்களுக்கு ஓடி வர்றாங்க. பத்ரு போர்ல ஒரு சஹாபியுடைய அம்மா, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகன் கொல்லப்பட்டார், என் மகன் கொல்லப்பட்டார், சொல்லுங்க அவர் எங்க இருக்கார், சொல்லுங்க அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் சொர்க்கத்தில் இருந்தா எனக்கு கவலையே இல்லைங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணியை பார்த்து, வஇன்னஹா லஜினான், மூமினான பெண்ணே, உன் மகனுக்கு ஒரு சொர்க்கமா? சொர்க்கங்கள். உங்களுக்கு, உங்களுடைய மகனுக்கு ஒரு சொர்க்கமா? சொர்க்கங்கள். அல்ஹம்துலில்லாஹ், என் மகனை சொர்க்கவாளியாக ஆக்கிவிட்டானே அல்லாஹ்னு சந்தோஷமா போறான். புரியுதா இல்லையா? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்களே, ஷஹாதத்துக்காக போனாங்க. எதுக்காக போனாங்க? எதுக்காக போனாங்க? ஷஹாதத்துக்காக போனாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அப்படி ஒரு கௌமு யாருமே கிடையாது. உலகத்தில் போரில் கொல்லப்பட வேண்டும், நான் அல்லாஹ்வின் பாதையிலே வயத்தகித மின்கும் ஷுஹதா, உங்களிலே ஷஹீதுகளை அல்லாஹு தஆலா பார்க்க விரும்புகிறான், அதற்காக நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போகிறேன் என்று ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்றால் அஸ்ஹாபுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான், யக்கீன், அல்லாஹ் உங்களுக்கு சொன்னான். அந்த யக்கீன், சொர்க்கம், ஈமான், ஆখিরাத். இந்த துன்யா ஒன்றும் கிடையாது. இந்த துன்யா ஒன்றும் கிடையாது. செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். மரணம் கண்டிப்பா வரும். குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். அப்போ அந்த ஈமான், யக்கீன், அந்த யக்கீன் யார்கிட்ட இறங்கி இருக்குதோ அவங்கள பார்த்து தான் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். யாரை பார்த்து பேசுறான்? யாரை பார்த்து பேசுகிறான்? அந்த ஈமான், யக்கீன் யார்கிட்ட இறங்கி இருக்கோ அவங்கள பார்த்து அல்லாஹ் பேசுறான். ஏன்னா அவங்க தான் கேட்பாங்க, அவங்க தான் எடுத்து நடப்பாங்க. ஈமான் இறங்கல, இந்த கல்புல ஏதாவது மாற்றம் வருமா? உபதேசங்கள் ஏதாவது மாற்றங்களை உண்டு பண்ணுமா? அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் உள்ளங்கள் நடுங்க வேண்டும். மூமின்களுக்கு இன்னுமா நேரம் வரவில்லை அவர்களுடைய உள்ளங்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு நடுங்குவதற்கு? தக்ஷா குலூபுஹும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த யக்கீனுடைய மூமின்களுக்கு சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ். யாருக்கு சொல்கிறான்? அந்த யக்கீனுடைய மூமின்கள். நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த அழைப்பு எனக்கும் இருக்கா? இப்போ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. இது பின்னாடி வச்சு ஏதாச்சும் ஒரு கிளிப் மாதிரி போட்டு விட்ற முடியும் இந்த இடத்துல, இந்த காலுக்கிட்ட நல்லது இப்படியே கட்டி விட்ற முடியல. இந்த காலோட சேர்த்து வச்சு ரொம்ப டைட் பண்ணாமல், டைட் பண்ணால் அது மேலே ஏதாச்சும் வச்சு விட்ற மாட்டேன். இந்த முசல்லா ஏதாச்சும் வச்சு விட்றோம். ஒயரிங் ரொம்ப போட்டு ஏதாச்சும் ஒரு புக். இப்போ இன்விடேஷன் வருது.
பெரிய ஒரு 10 ரூபாய் இழுத்துறாதுமா, லூஸாக வச்சுருந்துல இந்த இங்கே வச்சு அப்படி போட்டு விட்ரு, கரெக்டாக இருக்கும். சும்மா மேலே ஏதாச்சும் வச்சுட்டா போதும். ஒரு பெரிய ப்ரோக்ராம், பெரிய ஃபங்க்ஷன், நிறைய வெகுமதிலாம் கொடுக்க போகிறாங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வராங்க. ஆசை வருமா வராத? நமக்கு இன்விடேஷன் வருமா இல்லையான்னு? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உடைய இன்விடேஷன் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் யாருடைய இன்விடேஷன்? அல்லாஹ்வுடைய தாவத்னாமா. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரத்தி பிஇذنி. அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமா நமக்கு இன்விடேஷன் கொடுக்குறான். படிங்கடா, இதை படிங்க, இதை சிந்திங்க, இதை வாழ்க்கையில கொண்டு வாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தை தர்றேன், உங்களுக்கு என்னுடைய மன்னிப்பை தருகிறேன், விசாலமான மன்னிப்பு. வாசிஉல் மக்ஃபிரா. நம்முடைய ரப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பாளன்? எப்படிப்பட்ட மன்னிப்பாளன்? வாசிஉல் மக்ஃபிரா. கற்பனையே பார்க்க முடியாது, கற்பனையை செய்து பார்க்க முடியாது. இன்னைக்கு சில ஹதீஸ் படித்தேன், அல்லாஹ் அக்பர், புரியவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் மூமின்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு நரகத்துக்கு போகிற ஒரு முஷ்ரிக்கை கூப்பிட்டு, மூமினே ஹாதா ஃபிகாகுக மினன்னா, இவன் உனக்கு இவன் நரகத்துக்கு போறான், நீ சொர்க்கத்துக்கு போற. ஹாதா ஃபிகாகுக மினன்னா, ஹாதா ஃபிகாகுக மினன்னார். நரகத்தை முஷ்ரிக்குகளை கொண்டு அல்லாஹ் நிரப்பி விடுவான், மூமின்களை பாதுகாத்து விடுவான். மூமின்களை, உனக்கு விடுதலை, இந்த முஷ்ரிக்கை அனுப்பிட்டு நீ போ சொர்க்கத்துக்கு. وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவு பெரிய ஈமான் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். இதுக்கு நம்ம சஜிதாலேயே கிடந்தா கூட நன்றி செலுத்த முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அழுகணும் அல்லாஹ்வோட. இந்த ஈமான் கிடைச்சதுக்கு அழுகணும். சஹாபாக்கள் ஏங்க அவங்க அனுபவிக்காத கஷ்டமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் அனுபவிக்கிற கஷ்டம் பார்க்குறோம் நம்ம. சஹாபாக்கள் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் அனுபவிச்சாங்க. ஒரே நேரத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் காலகட்டத்திலேயே அவ்வளவு கஷ்டம். முதல் காலகட்டத்திலே கஷ்டம். களிமா சொன்னவனையே கஷ்டம். அடி, எங்கேயுமே வெளியே போக முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. உறவுகளால் வெறுக்கப்பட்டார்கள், நண்பர்களால் பகைக்கப்பட்டார்கள், வீடுகள் இல்லங்களிலிருந்து துரத்தப்பட்டார்கள். எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு விட்டுட்டானுவ காஃபிருங்க. எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு விட்டுட்டானுவ. சஹாபாக்கள் மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா வரும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்கீர், எதுவுமே இந்த பூமியில சொந்தம் இல்லாமல் உடுத்தின உடையோட ஓடி வந்தாங்களாம். அதனாலதான் உஸ்மானே கனி ஜகாத்துக்கு தகுதியானவர். அவர் பின்னாடிதான் கனியாகிறாரு. மக்கால இருக்கும்போது கனியா இருந்தாரு. ஆனா ஹிஜ்ரத் செஞ்சு வந்தப்ப லில் ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகுன ஃபضلا மின் அல்லாஹ். அப்துல் ரஹ்மான் ஒன்றும் கிடையாது கையில், எல்லாத்தையும் பிடிக்கணும், எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. வீடு, தோட்டம், துறவு, தாயிஃப்ல உள்ள தோட்டம், அங்க எல்லாத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. வெறும் உடுத்துற ட்ரெஸ்ஸோட ஓடி வராரு. அல்லாஹ் சொல்லி ஃபக்கீருங்க முஹாஜிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு கொடுங்க ஜக்காத்தை முதல்ல, அவங்களுக்கு கொடுங்க கனிமத்தை, அவங்களுக்கு கொடுங்க சதக்காவை முதல்லங்கிற அல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கூட்டம் ஈமானுக்காக ஏழையானார்கள், ஈமானுக்காக ஒரு நாட்டிலிருந்து துரத்தப்பட்டார்கள் என்றால் அந்த முதல் கூட்டம் யார்? யார்? அஸ்ஹாபுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அந்த ஈமான் அவர்களுக்கு இறங்கியது. எல்லா சிரமங்களையும் அல்லாஹ்வுக்காக தாங்கினார்கள், ரப்புக்காக தாங்கினார்கள். எல்லா சிரமங்களையும். ஒரு சஹாபி கூட, நீங்க ஹதீஸை படிங்க, சீரத்து சஹாபாவை படிங்க, எங்கேயாவது
அல்லாஹுவை ஒரு சஹாபி குறை சொன்னார். कोई एक सहाबी अल्लाह से नाराज हुआ. எப்படி அல்லாஹ்ட்ட கோச்சிக்கிட்டார். பார்க்க முடியுமா? ஒரு குறை சொல்லியதாக. எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். யா ரசூலல்லாஹ், நீங்க நல்லா இருந்தா போதும். என்னுடைய கணவன் கொல்லப்பட்டால் என்ன, என் பிள்ளைகள் கொல்லப்பட்டால் என்ன, என் சகோதரன் கொல்லப்பட்டால் என்ன, என் தந்தை தாய்மாமன் கொல்லப்பட்டால் என்ன, யா ரசூலல்லாஹ் குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன். நீங்க உயிரா இருக்கும்போது எல்லா முசீபத்தும் ஒண்ணுமே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன யக்கீன் இருந்திருக்கும். ஏன் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களை பார்த்து பேசுறான்? விஷயத்துக்கு வாங்க. அந்த ஈமான் யக்கீன். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கான். எது இன்விடேஷன்? அல்லாஹ்வுடைய இன்விடேஷன் இந்த குர்ஆன், தாவா. குர்ஆன் மூலமா அல்லாஹ் தாவத்து கொடுக்குறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். தாருஸ் ஸலாம், சொர்க்கத்துக்கு வாங்க. இந்த இருக்கு குர்ஆன். இந்த குர்ஆனை படிங்க, அமல் செய்யுங்க, குர்ஆன் படி வாழுங்க, உங்களுக்கு சொர்க்கம். வேற ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கயிறு இது. இதனுடைய ஒரு பகுதி உங்களிடத்தில் இருக்கிறது, இன்னொரு பகுதி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை மூலமாக அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், வஅதஸிமு பிஹப்லில்லாஹ் வலா தஃபர்ரகு. இந்த குர்ஆனை விட்டு விலகி போய்டாதீங்க. இந்த குர்ஆனை விட்டு விலகி போய்டாதீங்க. வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார். நரக படுகொடியிலே, விளிம்பிலே இருந்தீர்கள். அவ்வளவுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, குர்ஆன் இறங்கலைன்னா நரகத்துக்கு கூட்டம் கூட்டமா போயிட்டே இருந்திருப்பீங்க. அல்லாஹு தஆலா ஃபஅன்கதக்கும். அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாத்தான். மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து. கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறான், விவரிக்கிறான், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக. சகோதரர்களே, இந்த குர்ஆன் சாதாரணமான வேதம் அல்ல. இன்று நமக்கு இது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. குர்ஆன் நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. இதை ஓதி தர்றதுக்கு ஆலிம்சாவும் ஈஸியா கிடைச்சிருவாங்க. உலகத்துல குர்ஆன் ஓதி தர்றதுக்கு உள்ள ஃபீஸ் மாதிரி கம்மியான ஃபீஸ் எதுக்குமே கிடையாது, இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போய் சொல்றீங்க? உலகத்திலேயே ஒரு கல்வி உங்களுக்கு இலவசமா கிடைக்குதுன்னா குர்ஆனுடைய கல்விதான். உலகத்திலேயே ஒரு கல்வி எல்லாருக்கும் இலவசமா கிடைக்கும். இந்த கல்வியை கத்துட்டா உலகத்திலே நீங்க பணக்காரர் ஆயிடலாம். எப்படி? புரியல உங்களுக்கு? உலகத்துல இன்ஜினியரிங் இருக்கு, டாக்டர் இருக்கு, எவ்வளோ காசு கொடுத்து படிக்கிறாங்க. எல்லா ஏழைகளால் படிக்க முடியுமா? ஆனால் இந்த குர்ஆன் இருக்கு பாருங்க, ஏழை படித்தா பணக்காரன் ஆயிடுவான், ஏழை படித்தா பணக்காரன் ஆயிடுவான். गुमनाम, अगर कोई गुमनाम इस कुरान को पढ़ेगा दुनिया में सबसे ज्यादा मशहूर हो जाएगा. ஆளு பேரு தெரியாத, அடையாளம் இல்லாதவன் இந்த குர்ஆனை கற்றுக்கொண்டால் உலகத்திலேயே மிக பிரபலமானவன் ஆயிரலாம். சொல்றது புரியல? நீங்க குர்ஆன் ஓதுவீங்களா? ஷேக் அப்துல் பாசித் அப்துல் சமது தெரியுமா? தெரியாது. சித்திக் மின்ஷாவி தெரியுமா? சரி, இமாம் சுதைஸ் தெரியுமா? இமாம் ஷுரைன் தெரியுமா?
குரான் ஓதுற காரி யாராவது தெரியுமா? ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? குரான் கிராத் ஓதுவாங்களே, என்ன அது பழகலை, இன்ஷால்லா பழகிடணும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை இமாம்களுடைய கிராத்துகள், அவங்களுக்கு நமக்கு என்ன சொந்தமா பந்தமா? அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனோடு அவர் சேர்ந்த உடனே அவருடைய குரல் பாருங்க ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அவருடைய குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்கள பார்க்காமலேயே அவங்க மேல நமக்கு முஹப்பத். அல்லாஹ் அக்பர். குர்ஆனால் அறிமுகமானார்கள். குர்ஆன் இல்லை என்றால் அவர்களை நமக்கு தெரியாது. உலகம் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு ஷேக் மாஹிர் மொய்கலி போனாருன்னா அந்த நாட்டுடைய மன்னர் வந்து வரவேற்கிறார் இல்லையா? அந்த பள்ளியில தொழுகிறதுக்கு என்னமோ லட்சக்கணக்கான பேர் கூட்டம் இமாம் காரி தொழு வைக்கிறாங்க, பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். இமாம் தபரி சொல்றாங்க, பெரிய இமாம், இமாம் புகாரி மாதிரி 100 புகாரியை ஒன்னா வச்சா அவர் 100 புகாரியை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தா எப்படி வெயிட்டு, அந்த மாதிரி அவர் ஒரு ஆள். ஒரு 1000 இப்னு தைமியாவை ஒன்னா ஒரு இடத்துல சேர்த்தா எவ்வளோ வெயிட்டு, அந்த மாதிரி அவர் ஒரு ஆள். அவ்வளோ பெரிய இமாம். கல்வி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நான்லாம் என்ன வேஸ்ட் வெட்டி வீணா போன ஆளா இருந்தேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படித்தேன், அல்லாஹ் என் வாழ்க்கையில் பரக்கத் செஞ்சுட்டான். அல்லாஹ்வுடைய குர்ஆனை படித்தேன் சொல்லுங்க, அல்லாஹ் என் வாழ்க்கையில், நீங்க உலகத்துல எந்த மொழியில தஃப்சீரை படிச்சாலும் இமாம் தபரி உடைய உதவி இல்லாம அந்த தஃப்சீர் ஆசிரியர் தஃப்சீர் எழுத முடியாது. எப்படி? உலகத்துல எவ்வளவு பெரிய குர்ஆனுடைய மேதை, மொழியினுடைய மேதை, மிகப்பெரிய முஹத்திஸ் யாரா இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதுறதா இருந்தா, குர்ஆனுக்கு தர்ஜமா அர்த்தம் வைக்கிறதா இருந்தா, அவருடைய செயின் எங்க தான் போய் ஆகணும்? மஸ்ட் கோ வயா தபரி. தபரி வழியா தான் போய் ஆகணும். இப்னு கசீரை எடுத்து இப்ப படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். வார்த்தைக்கு வார்த்தை தபரி சொல்கிறார், தபரி சொல்கிறார், தபரி சொல்கிறார்னு வரும். வார்த்தைக்கு வார்த்தை படிச்சிருக்கீங்களா? இப்னு கசீர் தமிழ்ல வந்திருக்குது முக்தசர், அடுத்து படிச்சு பாருங்க போய் வீட்டில். வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார், தபரி 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 தபரி. சரி, குர்துபியை போய் பார்த்தா அவரும் கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பார், அப்புறம் தபரி சொல்லியிருக்கிறார். இதை தான் தபரி விரும்பி இருக்கிறாரு. எங்க போனாலும் சுத்தி சுத்தி அவர்கிட்ட தான் வரும். எப்படி ஃபிக்ஹ்ல எங்க போனாலும் 4 இமாம்கள் வழியா எங்கேயாவது போய் ஆகணும். ஹதீஸ்ல எங்க போனாலும் அந்த 6 ஹதீஸ் இமாம்கள் அல்லது 8 அல்லது 10 அது இப்படிதானே போய் ஆகணும் செயின். அந்த மாதிரி தஃப்சீர் குர்ஆன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பரக்கத்துங்க இந்த குர்ஆன். என்ன கல்வி பரக்கத். இந்த குர்ஆனோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா உங்களை உலகளாவிய ஷக்சியத், உலகளாவிய பர்சனாலிட்டி ஆகிறோம். ஈமான், அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு தொடர்பு. இந்த குர்ஆன் எதற்காக? அல்லாஹு தஆலா ஹிதாயத்துக்காக இறக்கினார். எதற்காக இறக்கினார்? ஹிதாயத், நேர்வழி. இதை படிப்பது நமக்கு ஒளி. இதை படிப்பதால் பரக்கத், இதை சிந்திப்பதால் பரக்கத். சடங்கா செய்யக்கூடாது. ஓதிட்டோம், இன்னைக்கு காலையில யாசின் ஓதிட்டோம், பரக்கத். அப்படி கிடையாது. இந்த குர்ஆன் உள்ளத்திலே இறங்கி, உணர்வுகளில் இறங்கி உங்களிலே ஈமானை வளப்படுத்துகிறதே அது பரக்கத். சில பேர் என்ன செய்யறாங்க? காசுக்காக வேண்டி, காசு வர்றதுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறாங்க. ஓதுறவங்களும் அதுக்காக, ஓத கூப்பிடுறவங்களும் அதுக்காக. புரியல? ஓதுறவங்களும் அதுக்காக, ஓத கூப்பிடுறவங்களும் அதுக்காக. அலிம்சாவை கூப்பிட்டுட்டோம், வியாழக்கிழமை ராத்திரி, வெள்ளிக்கிழமை யாசின் ஓதியாச்சு, பரக்கத். ஓத வர்றவருக்கும் காசு தான் நோக்கம், ஓத சொல்றவருக்கும் காசு தான் நோக்கம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அதற்காக உள்ளதல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்,
இந்த குர்ஆனை பற்றி இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? அவனுடைய கலாம் தானே இது. யாருடைய கலாம் இது? அல்லாஹ்வுடைய கலாம். அவன் பேசின பேச்சு. அவன் நமக்கு இந்த குர்ஆனை நான் ஏன் உங்களுக்கு இறக்குனேன், ஒரு வசனமா பார்ப்போம், கவனிக்கணும். சுப்ஹானல்லாஹ். சூரா அல் அராஃப் 7வது அத்தியாயம் 157வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். கவனிங்க, ரொம்ப கவனிங்க. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு காலையில் இது நான் வகுப்பில் எடுத்தேன். அதே இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குது. சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பார்க்கணும். இந்த வசனத்துக்கு தகுதியா நான் இருக்கிறேனான்னு சொல்லி 100ல் ஒரு 5% வந்துட்டா கூட எங்கேயோ போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி 5% வந்துட்டா கூட எங்கேயோ போயிடும். அல்லாஹ் சொல்றான், இங்க பாருங்க, ஒரு பக்கம் நமக்கு அனுப்பப்பட்ட மகத்தான நபியை சொல்றான், ஒரு பக்கம் யாரை சொல்றான்? அல்லாஹ் அக்பர். அந்த ரசூலுல் அஅதம், மகத்தான ரசூல், அவர் அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பக்கம் அந்த மகத்தான ரசூல் மீது இறக்கப்பட்ட மகத்தான ஒளியாகிய குர்ஆனை அல்லாஹ் சொல்றான். இந்த பாருங்க, இந்த 2 பேர் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2 பேரை உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நபியை பின்பற்றுங்க, நபி மேல இறக்கப்பட்ட குர்ஆனை பின்பற்று. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். அதை எப்படி சொல்றான் அதான் அங்க பார்க்கணும். அத எப்படி சொல்றான் அல்லாஹு தஆலா, அதை பாருங்க. الذين يتبعون الرسول النبي الأمي. இதுக்கு முன்னாடி வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது, அந்த ரஹ்மத்தை நான் யாருக்கு கொடுப்பேன் என்றால் ஈமான் கொண்டு தக்வாவோடு உள்ளவர்களுக்கு அந்த ரஹ்மத்தை கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பேன்? ஈமான் கொண்டு தக்வாவோடு உள்ளவர்களுக்கு. அதனாலதான் ஈமானு தக்வாவும் இணை பிரிக்க முடியாத இரட்டை சகோதரிகள். இதை பிரிச்சா இது போயிடும், வேஸ்ட். இதை பிரிச்சுட்டா இது வேஸ்ட். தக்குவா இல்லாம ஈமான் இருந்தா ஈமான் அங்க இருக்காது, ஓடி போயிடும். தக்குவா இல்லாம வெறும் ஈமானு சொல்லுங்க என்ன அங்க இருக்காது, ஓடி போயிடும், அது ஆட்டோமேட்டிக் போச்சு. சரி, தக்குவால இருந்து ஈமான பிரிச்சா தக்குவா அங்க இருக்குமா? அதுவும் இருக்காது, முடிச்சு கலாஸ். ரெண்டும் ஒன்னாதான் சேர்ந்துருக்கும், பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. अगर ईमान में तकवा निकल गया उधर से ईमान भी निकल जाएगा. अगर तकवा से ईमान को निकालेंगे उधर से तकवा भी खत्म हो जाएगा. அவ்வளவுதான், முடிஞ்சு. அங்க தக்குவா இருக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. நீங்க பாருங்க, குர்ஆன் எடுத்து சிந்திச்சு பாருங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து 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 அல்லாஹ் சொல்ற, ஈமான் தக்வா, ஈமான் தக்வா சேர்த்து 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 அல்லாஹ் சொல்ற. அதுல ஒரு வசனம் இது, என்னுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கணுமா, ஈமான் தக்வா, அந்த ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும், விசேஷமான ரஹ்மத். அப்படி சொல்லிட்டு அந்த ஈமானு தக்வாவும் உள்ளவங்க என்ன செய்வாங்க அதை அல்லாஹ் சொல்றான். அதான் இப்ப நம்ம 157வது வசனம். ஈமானு தக்வாவும் இருந்தா என்ன செய்வாங்க? ஏன்னா இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாருமே நமக்குன்னு ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கிறோம், ஃபார் அவர் ரிலீஜன், ஃபார் அவர் இஸ்லாம். புரியல? ஒரு கூட்டத்திட்ட போய் என்னங்க இஸ்லாம், இஸ்லாம் வருஷத்துல மௌலூது ஓதணும், மீலாது ஓதணும், கத்தம் ஃபாத்தியா, அதான் இஸ்லாம். எங்க இஸ்லாம்? அவங்களுக்கு இஸ்லாம் என்ன? அவ்வளோதான். கல்யாணத்தில் ஆலிம் சாவை கூப்பிட்டு அள்ளி வச்சு குத்து பைனஹ்பான்னு ஓதணும், அதோட முடிஞ்சு அவங்களுக்கு. அப்புறம் இமாம் சாப் இது மூத்தா, வீட்டில் யாரும் மூத்தா போயிட்டாங்கன்னா இமாமை கூப்பிட்டு ஃபாத்தியா ஓதின்னு 40 கத்தம் ஓதி முடிஞ்சு போச்சு. அவங்க இஸ்லாம். பள்ளிவாசலுக்கு வந்தால் தொப்பி போட்டுக்கணும், பள்ளிவாசலுக்கு வந்தால் தொப்பி போட்டுக்கணும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, இது ஹராமா, இது ஹலாலா, இது இஸ்லாம், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு கூட்டம் கிளீனா தொழுதுகிட்டே இருப்பாங்க,
அவன் என்னத்தை தொழுகிறான்னு கூட தெரியாது, தொழுதுவான். அதுக்கப்புறம் வெளியில போய் செய்யற பிசினஸ் நேரா ஹராம் தான், நேரா ஹராம் தான். நான் ஒரு வெளிநாட்டில் இருந்தேன், அங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அங்கே முஸ்லீம்களில் ஒரு கூட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா சினிமா நடிகர்களையும் கொண்டு வந்து ஆடல் பாடல் இசை கச்சேரி நிகழ்ச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சோன்னு உம்ராக்கு போயிடுவாங்க. எல்லாம் முடிச்சோன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு 3 days மக்கா 3 days மதீனா. என்னங்க இப்படி செய்றீங்க? அலிம்சா, அதான் உம்ரா செஞ்சா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது இல்லை. என்னகிட்ட நேரா சொன்னது அலிம்சா, அதான் உம்ரா செஞ்சா எல்லா பாவமும் மன்னிக்க, வருஷத்துல 3 தடவை இதான் பிசினஸ் அவனுக்கு. யாரை ஏமாத்துற நீனு? இது என்ன சர்ச்சா? வாரம் ஃபுல்லா அநியாயம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பிதாவே நான் தப்பு பண்ணி விட்டேன் என்னை மன்னித்திருவாராக, இந்த அப்பத்தை வாங்கிக்க ஓடிக்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. இஸ்லாம் அப்படியா? இப்ப நம்ம பிரச்சனை தான், हर आदमी अपने पास एक डिक्शनरी रखा है. இஸ்லாத்துக்கு நம்ம எல்லாம் நமக்கு ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கிறோம். இஸ்லாமுக்கு ஒருத்தர் தாடி வைக்கிறது மட்டும் முஸ்லீம், அவருக்கு தாடியில தான் பேசுவார், எல்லாமே ஃபோக்கஸ் தாடியில தான் இருக்கும். தாடி இல்லாதவங்களை பார்த்தா நீலாம் நேரம் நரகத்துக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு பேசுவார். அவர் வியாபாரத்தில் எவ்வளவோ யோக்கியவானா இருப்பாரு, இவர் பேசினாலே பொய் தான் பேசுவார், கொடுக்கல் வாங்கல மோசடியை தவிர எதுவுமே தெரியாது. இந்த தாடியை வச்சு என்ன பண்றது? என்ன சொன்னீங்க? புரியல. சரி, இந்த தாடியை வச்சு என்ன பண்றது? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒரு பார்ட், எப்படி ஒரு பார்ட் பிரிச்சுக்கிட்டு நமக்கு நாமே திருப்தி, நாம் நிம்மதியா இருக்கு, நான் முஸ்லீமா இருக்கு. என்ன இது அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் ஒரு விஷயத்தையும் ஹலால் ஹராம் பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருந்து ஓடி வர்றார், குழந்தை புள்ள ஓடி வர்றார், பசி. பள்ளிவாசலுக்கு வந்தார். அங்கன்னா பள்ளினா இந்த மாதிரி என்ன நமக்கு கார்பெட்டா பாயா மணல் மண். வந்த ஒரு காலில் கண்ணில் ஒரு பேரிச்சம்பழம் தெரிஞ்சிச்சு, மண்ணில் கிடந்த பேரிச்சம்பழம். பசி, எடுத்து வாயில் வச்சிட்டார். பயானை நிறுத்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பயானை நிறுத்திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிறுத்தி குழந்தை பிள்ளையினுடைய வாயில் இருந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து தூக்கி போட்டுட்டு, ஹசனே இது சதக்காவுடைய பேரித்தம்பளமாக இருக்கலாம், இது ஜக்காத் சதக்காவுடைய பேரித்தம்பளமாக இருக்கலாம், நமக்கு ஹலால் இல்லை, வேணாம். அல்லாஹ் அக்பர். ஒரு பேரிச்சம்பளம் ஹராமாக வைத்துக்குள்ளார போறதை எப்படி பயந்தாங்க பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பசி, ஹலீஃபாவா இருக்கும்போது நடந்த சம்பவம். எப்ப ஹலீஃபாவாக இருக்கும்போது மதீனாவில் நடந்த சம்பவம் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியை தருவானாக. பசி, அடிமை வந்தார் சாயந்தரத்தில், என்ன வச்சிருக்கிற, ஏதாவது இருக்குதா சாப்பிட்றதுக்குன்னு. ஹலீஃபா கொஞ்சம் பால் இருக்கு தரட்டுமான்னு கேட்டு, குடு. பசியில் வாங்கி குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் அப்போதான் இஸ்லாத்துக்கு வந்து அவங்க அடிமைகள். கலீஃபா, இந்த பால் நான் இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கூட்டத்தார்களுக்கு குறி சொல்லியிருந்தேன், ஜோசியம் சொல்லியிருந்தேன். அப்போ கூலி வாங்கலை, அப்போ அதுக்கு பழிச்சிருச்சு, ஆனால் கூலி வாங்கலை. இப்போ நான் அந்த பக்கமாக போகும் பொழுது அவங்க என்னை கூப்பிட்டு இந்த கூலி கொடுத்தாங்க, அதுதான் இந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? பரவாயில்ல, அல்லாஹ் கரீம். என்ன செஞ்சிருப்போம்? பரவாயில்ல, அல்லாஹ் கரீம்.
ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாயில விரல்ல விட்டு வாந்தி எடுக்கிறாங்க. மக்கள்லாம் கூட குடும்பத்தார்கள்லாம் பயந்துட்டா, குடலு வெளியே வந்திருப்பது, என் குடலே வெளியே வந்தாலும் அதனுடைய கடைசி சொட்டு என்னுடைய வயிறில் இருப்பது தெரிந்தால் அதை வெளியாக்காமல் விட மாட்டேன். அதுங்க ஈமானு, அது தொழுகை. அவங்க தொழுது தொழுகை, அவங்க ஓதுனது குர்ஆன், அது யக்கீன், அது ஈமான். சஹாபாக்கள் மதீனால பயங்கரமா வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப முன்ன புண்ண. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கணும், ஒரு வசனம் தான் அல்லாஹ் இறக்கணும். வைலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين. அவ்வளவுதான் இந்த வசனம் இறங்குச்சு. கொடுக்கல் வாங்கலில், வர்த்தகங்களில் யார் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாசம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மக்களிடத்திலே அளந்து வாங்கினாலோ நிறுத்து வாங்கினாலோ ஃபுல்லா முழுசா வாங்குவாங்க. இவர்கள் அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ குறைத்து கொடுப்பார்கள். இவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மகத்தான மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டுமே, அந்த நம்பிக்கை இல்லையா? அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஒரு வசனம் ஏக் ஆயத் मदीना के सारे तुज्जार कारोबारियों को दुरुस्त कर दिया. எப்படிங்க? இந்த ஒரு வசனம் மதீனாவுடைய அத்தனை வியாபாரிகளையும் நேர்மையாளர்களாக ஆக்கிவிட்டது. ஒரு வசனம், ஒரு சூராவுடைய அந்த ஒரு வசனம்னா அந்த பார்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்னைக்கு நாமும் எவ்வளவு முஸ்லீமா இருக்கிறோம், எவ்வளவு காலமா இருக்கிறோம், மண்டையில இறங்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல முஸ்லிம்கள்லாம் நம்பிக்கையாளர்கள் என்று பேர் இருந்துச்சு இந்த நாட்டில், இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கு எல்லா கெட்ட செயல்களையும் பேரடிப்படுது. எல்லா கெட்ட செயல்களையும் கொடுக்கல் வாங்கல்ல, தொழில் துறைகள்ல, வர்த்தகங்கள்ல ஏமாற்றுறதில்ல. முஸ்லிம்கள்ட்ட ஏமாத்துறதுக்குன்னே முஸ்லிம்ல ஒரு கூட்டருக்கு தொப்பி தாடி போட்டுக்கிட்டு எல்லாம் சும்மா இல்லை. 400 கோடி 300 கோடி 500 கோடி 5000 கோடி 6000 கோடி. படிக்கிறீங்களா இல்லையா? பார்க்குறீங்களா இல்லையா? கேட்குறீங்களா இல்லையா? இன்றைக்கு ஒரு முஸ்லிம் இடத்திலே நம்பிக்கையாக வியாபாரம் செய்ய முடிகிறதா? ஒரு மாசத்துல வாக்கு மாறிடுறாங்க. வாங்கிய கடன் கொடுக்கப்படுவதில்லை, செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. என்ன நினைச்சுக்கிறாங்க? இதெல்லாம் வேறங்க நினைச்சுக்கிறாங்க. ولا تنقضوا الايمان بعد توكيدها وقد جعلتم الله عليكم كفيلا يا ايها الذين امنوا اوفوا بالعقود واوفوا بالعهد ان العهد كان مسؤولا. நம்முடைய இஸ்லாம்ல ஒரு அக்ரிமெண்ட், பிஸ்மில்லா போட்டு ஒரு அக்ரிமெண்ட் எழுதிட்டீங்கன்னா இது அல்லாஹ்விடத்துல செஞ்ச அக்ரிமெண்ட் ஆகுது. அது உங்க ஓனர்கிட்ட செஞ்சாலும் சரி, உங்களுடைய பில்டிங் ஓனர்கிட்ட செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா செஞ்சாலும் சரி, யார்கிட்ட செஞ்ச அக்ரிமெண்ட் ஆகுது? அல்லாஹ்ட்ட செஞ்ச அக்ரிமெண்ட். மீற முடியாது. பயங்கரமான நயவஞ்சகத்தினுடைய குணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயத்துல் முஃமினி ஸலாஸுன் இதா ஹத்தஸ கذب وإذا وعد أخلف وإذا تؤمن خان. நயவஞ்சகனின் அடையாளம் என்ன? 3. பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுவான், அவனிடத்திலே நம்பி அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதிலே எல்லை மீறுவான். இவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? விஷயத்துக்கு வாங்க.
அப்போ அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான் ஆராஃப்ல, இந்த மூமின்கள் ஈமான் தக்வா அவர்கள் எப்படி இருப்பார்கள், அதான் அங்க பாயிண்ட். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபி, இந்த நபி இந்த ரசூல் அல்லாஹ் புகழ்றாங்க. அல்லாஹ்வுக்கு எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், அல்லாஹ்வுக்கு எப்படி ஒரு ஆர்வம், அல்லாஹ்வுக்கு ஒரு பாசம், அல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை, அல்லாஹ்வுக்கு ஒரு அன்பு நபியை புகழ்வதிலே. நபியை புரியுதா உங்களுக்கு? நமக்கு இருக்கா? இப்போ உஸ்தாத் சொன்னார் ரஹீகுல் மக்தூம்னு, ரசூல்லா அதை விட்டுருங்க, ஏதாச்சும் ஒரு கிதாபு ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் முழுசா திருப்தியா படித்தேன், எனக்கு அதில் நிறைய ஞாபகம் இருக்கு, திரும்ப திரும்ப நான் படிக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்போ நம்மெல்லாம் டூப்ளிகேட் தானே. ரசூல்லா மேலே அன்பு இருக்குங்கிறது நமக்கு டூப்ளிகேட்டா? நம்ம உண்மையாது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒருத்தர் மேலே பிரியம் இருந்தா அவரை பற்றி நீங்க தெரிஞ்சுப்பீங்களா இல்லையா? அவரை மறப்பீங்களா? நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஒன்றும் இல்லைங்க, இந்தாங்க ஒரு பேப்பர் இப்படி கொடுத்து நபியை பற்றி இந்த ஒரு பேப்பரில் எழுது, இந்த ஒரு பேப்பரில் நபியை பற்றி எழுது. என்ன எழுதுவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேலே ஏதாச்சும் முடியுமா? என்ன பாய் தம்பி, ஒரு பக்கம் ஒரு பரீட்சை, आपके नबी के बारे में लिखो, नबी कैसा खाते थे, कैसा पहनते थे, कैसा नमाज पढ़ते थे, कैसा हंसते थे, कैसा बात करते थे, எப்படி நபி சிரிப்பாங்க, எப்படி நபி சாப்பிடுவாங்க, எப்படி நபி ட்ரெஸ் போடுவாங்க, நபியுடைய முகம் எப்படி இருக்கும், இதெல்லாம் இருக்குங்க ஹதீஸ்ல. நமக்கு கைக்கு எட்டுன கிதாபில் தான் இருக்கு. ரசூலா சிரிச்சா எப்படி இருக்கும், நடந்தா எப்படி இருக்கும், உக்காந்தா எப்படி இருக்கும், ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும், இந்த கலர் ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும், பௌர்ணமி இரவுல ரசூலா எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு வர்ணனைகள். யாரை பற்றி? நமக்கு யாரை பற்றி தெரியுது? எவனாவது கிறுக்க மட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு, மட்டையை பிடிச்சிருக்கவனு நமக்கு தெரியும். புரியுதா மட்டைன்னா என்னன்னு சொல்லிட்டு? அதான் மட்டை, வேற என்ன? வெட்டி வீண் வெட்டி தானும் கட்டு சமுதாயத்தையும் கெடுக்கிறவனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்போம். நம்மளாம் ஃபேன். யாருக்கு ஃபேனு? ரசூலுல்லாஹ்க்கு நான் ஃபேனுன்னு சொல்றதுக்கு உள்ள தகுதி அடைஞ்சிருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான். சரி அதெல்லாம் விடுங்க. நபி வழி தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் இப்படி கட்டுவாங்க, அதுவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் எப்படி வைப்பாங்க, எவ்வளவு அழகா ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ். சரி விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹு தஆலா நபியை புகழ்கிறான். அல்லாஹ்வுக்கு குர்ஆன்ல நபியை புகழ்றது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு அமல். அல்லாஹ் செய்யறாங்க. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுறானோ நபியை புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். நபியை புரியல உங்களுக்கு? சிந்திச்சு பாருங்க. இப்ப எடுத்து படிங்க குர்ஆனை. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. நபியை தொழுக சொல்றத கூட அத கூட அல்லாஹ் தஆலா அவ்வளவு அன்பா சொல்றான். எப்படி சொல்றான்? அத ஒரு ஸ்டைல், அதுக்குன்னு ஒரு அழகு. போர்வை போர்த்தியவரே எழுங்கள், இரவிலே நின்று தொழுங்கள், முழு இரவு அல்ல பாதி இரவு தொழுங்கள், அல்லது 3/2 பகுதி தொழுங்கள், அல்லது ஒரு பகுதி தொழுங்கள், முடிந்தால் கூட்டுங்கள், முடியவில்லை என்றால் குறைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா அவு ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நீங்க குர்ஆன் அப்படியே ஓதுங்க. அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன் அழகா ஓதுனா யார் கேட்பா? அல்லாஹ் கேட்பான். சுப்ஹானல்லாஹ். மா அஸினல்லாஹு லிஷைஇன் லிரஜுலின் அன் யதகன்னா பில் குர்ஆன். குர்ஆன ஒருத்தர் அழகா ஓதுனா அவருக்கு அல்லாஹ் செவி கொடுக்கிற மாதிரி வேற எதுக்கும் அல்லாஹ் செவி கொடுக்கிறது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி, அவரை பற்றி எப்படிலாம் பேசுகிறானு கிறுக்கணுவ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சரி குர்ஆனை பற்றி தானே எல்லாம் பரவாயில்ல. ராத்திரியில் பெண்கள் அந்த காலத்தில் ராத்திரியில் தானே தேவைக்கு போயிட்டு வருவாங்க, பகலில் போக முடியாதுல்ல. ஏன்னா வீட்டில் பாத்ரூம் இந்த மாதிரியான க்ளோஸ் பாத்ரூம் வசதிலாம் இல்லையா. போயிட்டு வந்தால் கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. யாரு யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.
இங்கே ரசூலுல்லாஹ்க்கு பயம். இருட்டில் போனாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படபடக்க கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்குள்ளார வர்றாங்க. ஆயிஷா எங்கே போயிட்டீங்க? பயந்துட்டேனே, லேட்டாகிடுச்சு. அதை ஏன் கேட்குறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் பள்ளிக்குள்ளார கடந்து வீட்டுக்கு வந்தேன்னா அங்கே ஒருத்தர் ஓதுனாரு பாருங்க குரானு, என்னையே மறந்துட்டேன் ரசூல்லா. அங்கே ஒருத்தர் ஓதுனாரு பாருங்க குரானு, நான் என்னையே மறந்துட்டேன் ரசூல்லா. நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று கேட்டுட்டு வந்திருப்பேங்கிறாங்க. எவ்வளவு ஈடுபாடு பாருங்க குரான். நமக்கு வந்திருக்க அந்த மாதிரி ஈடுபாடு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க. நம்மளும் குரானை கத்தம் பண்றதில்ல. குறைஞ்சபட்சம் இந்த காரிகள் இமாம்கள் ஓதி இருக்கிறாங்களே அதையாவது வரிசையா ஓத போட்டு கேட்டு ஒரு கத்தமாவா முடிப்போம். ஏதாவது செய்யறோமா நம்ம? இன்றைக்கு இந்த சினிமாவில் சீரியல்ல எவ்வளவு மக்கள் உள்ளத்தை பறி கொடுத்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? குரான் நமக்கு அல்லாஹு தாலா இன்றைய காலத்தில் நம்மளை மாதிரி சோம்பேறிங்களுக்காக இந்த இருக்கடா ஃபோனு, இதில் ஒரு பட்டனை தொட்டா நீ முழு குரானை கேட்கலாம் இல்லையா? பட்டனை தொட்டுட்டா அப்படியே ஒரே பட்டன்ல 12 மணி நேரம் முழு குரானை கேட்கலாம். சூறாவா கேட்கணுமா இருக்கு, ஜுசுவா கேட்கணுமா இருக்கு, பக்கம் பக்கமா கேட்கணுமா இருக்கு, ஆயத்தா கேட்கணுமா. இவ்வளவெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு குரானை கேட்கலன்னு சொன்னா நம்மள மாதிரி அயோக்கியர்கள் யாருங்க இருக்கா சொல்லுங்க? இவ்வளவு வசதி அல்லாஹ் கொடுத்துட்டான், இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு வசனத்தை எத்தனை தடவை ஓதணும் கேட்கலாமா செய்யலாமா இல்லையா? ரிப்பீட்டேஷன் போட்டு சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை லேசாக்கி, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை நாம் லேசாக்கி விட்டோம். சிந்திப்பவருக்கு, படிப்பவருக்கு, நினைவில் வைப்பவருக்கு யாரும் இருக்கிறார்களா? சிந்திப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? படிப்பினை பெறுபவர்கள் யாரும் இருக்கிறார்களா? நினைவில் வைப்பவர்கள் கேட்கிறார் ரப்பு. ஒரே சூறால 3 தடவை கேட்கிறாங்க. ஒரே சூறால சூரா அல் கமர் படிங்க, 3 தடவை இதே வசனத்தை திரும்ப திரும்ப அப்படியே அச்சு மாறாம அப்படியே சொல்றான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். ஒரு சம்பவத்தை சொல்லுவான், இதை கேட்பான். ஒரு சம்பவத்தை சொல்லுவான், இதை கேட்பான். ஒரு சம்பவத்தை சொல்லுவான், இதை கேட்பான். அதை சொல்லி நூஹ சொல்லி, அதை சொல்லி, சமூத சொல்லி இதை கேட்கிறான். புரியுங்கடா, சிந்திங்கடா குர்ஆனை. யா அர்ஹமர் ரஹீம். நமக்கு இன்னும் இதுல எது நமக்கு தேவையில்லையோ, இதுல எது நம்ம ஈமான பறிக்குமோ, எது நம்மளுடைய நேரத்தை வீணாக்குமோ, எது நம்மை கெட்டவர்களாக ஆக்குமோ, எது நம்மை அயோக்கியர்களாக ஆக்குமோ, எதனால் நம்முடைய உள்ளச்சம் போகுமோ, எதனால் நம்முடைய ஒழுக்கம் போகுமோ, எதனால் நம்முடைய முகத்துடைய ஒளி, உள்ளத்தினுடைய ஒளி போகுமோ, அதுலதான் இன்னைக்கு உம்மத்து மூழ்கி இருக்கு. தெருவில் பார்த்தீங்கன்னா பசங்க அங்கங்க மகரிபுக்கு பிறகு அப்படியே 4 பேர் 5 பேர் கூடி உட்காந்துக்கிட்டு அப்படியே நாங்கள் தொழுவ போவோம். வாங்கடா பள்ளிவாசலுக்கு பயப்போங்க, போய் வரோம் பயமா தொழுதுட்டு திரும்ப வருவோம். அப்படியே இருப்பானோ. அப்படியே பக்கத்தில் போய் நீங்கள் நின்னா கூட அவனுக்கு தெரியாது. பக்கத்தில் போய் வீடுகளில் பாருங்க, குடும்பங்களில் பாருங்க. யா அர்ஹமர் ரஹீம். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மூமின்கள், தக்வா உள்ள மூமின்கள் யார் தெரியுமா? அவங்க நபிக்கு பின்னாடி போவாங்க. யாருக்கு பின்னாடி போவாங்க? அல்லாஹ் நபி தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு இமாமு நபி, அவங்களுக்கு முஃப்தி நபி, எல்லாம் நபி தான். நபிக்கு பிறகுதான் எல்லாமே. நபி சொல்லிட்டாங்களா முடிஞ்சு, அவ்வளவுதான். சொல்லுலையும் அப்படி இருக்கணும், செயல்லையும் அப்படி இருக்கணும். சொல்றது எங்களுக்கு நபி தாங்க, வஹி தாங்க, ஹதீஸ் தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அண்ணன்ட்ட போய் விளக்கம் கேட்டு வரேன்னு போகக்கூடாது. எப்படி சொல்றது? என்ன ஹதீஸ்ல இருந்தா ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்தப்பா ஹதீஸ்ன்னு காட்டினா நீங்க அண்ணன்ட்ட போய் விளக்கம் கேட்டு வரேன்னு போறது. இது என்ன ஹதீஸ் இது? ஏ கைசாயே. இப்போ நம்ம முன்னாடி இந்த மக்கள் என்ன சொல்லுவோம்? ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா எங்க இமாம்கள்ட்ட விளக்கம் கேட்கறேன்னு போவாங்க. அப்ப சொன்னோமா இல்லையா? இது என்னையா ஹதீஸ் வந்ததுக்கு பிறகு எதுக்கியா விளக்கம் கேட்டோமா இல்லையா? இப்ப ஒரு கூட்டம் அதே தப்ப செய்யுது. يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. அந்த உம்மத்து மூமின்கள், தக்வா உள்ளவர்கள் யாரு? நபியை ஃபாலோ பண்ணிட்டு. இந்த நபி யாரு? இவரை பற்றி இவரை பற்றி தௌராத்திலே புகழப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இவரை பற்றி இன்ஜீலிலே புகழப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த நபியை ஏன் அனுப்பணும்?
நமக்கு எதுக்குங்க நபி? எதுக்கு நபி அல்லாஹ் அனுப்புனா? அது இல்லைன்னா நம்ம அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்றதே அர்த்தம் இல்லை. இதை நம்பி இதை செயல்படுத்தினாதான் நம்முடைய ஷஹாதத்து பூர்த்தியாகும். அது என்ன? அல்லாஹ் யஅ்முருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். நம்ம என்ன எல்லாத்துலேயும் பிரச்சனைங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க, குர்ஆன் எதுக்கு? பரக்கத்துக்கு. குர்ஆன் எதுக்கு? ரசூல்லா எதுக்கு? பரக்கத்துக்கு. என்ன பரக்கத்து? காசு பணம், வீட்டில் வறுமை வரக்கூடாது, தரித்திரியம் வரக்கூடாது. இதுதான் பரக்கத்து. நம்ம மண்டையில் ஏற்றி வச்சிருக்கோம், நல்லா ஏற்றி வச்சிருக்கோம். இதை தவிர எதுவுமே விளங்க மாட்டேங்குது. எப்படின்னு சொன்னா, குஃபார்கள் முஷ்ரிக்குகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிலை வணங்குறாங்க பார்த்தீங்களா. எதுக்கு வணங்குவாங்க சிலை? துன்யாவுடைய தேவைக்காக மட்டும்தான் முஷ்ரிக்கு சிலை வணங்குவான். அவன் என்னத்தை மண்டி போட்டாலும், தோப்புகரணம் போட்டாலும், மாடிப்படியில உருண்டு வந்தாலும் கடைசியா அவனை கூப்பிட்டு கேளுங்க, என்னடானா வேண்டிக்க வச்சேன், நேர்ச்ச வச்சேன். அதை தவிர அவனுக்கு மர்ம ஆக்கிரத்து அல்லாஹ்வுடைய ஏதாச்சும் அவனுக்கு மண்டையில இருக்குமா, கான்செப்ட் இருக்கா? ஒண்ணுமே இருக்காது. முஸ்லீமும் அப்படித்தான் இருக்கான், பாயும் இப்படித்தான் இருக்கான். இப்படி சுத்தி சுத்தி காசு பரக்கத்து, காசு பரக்கத்து. சரி, நபி எதற்கு? அல்லாஹ் சொல்கிறான், நபி எதற்கு? உங்களுக்கு நன்மையை சொல்லி யஅ்முருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர், கெட்டதிலிருந்து உங்களை தடுப்பதற்கு. இதான் நபியுடைய வேலை. நபிக்கு வேலை என்ன? ஹலால் ஹராம சொல்லி தரதுக்கு வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَيُحِلُّ لَهُمُ الطَّيِّبَاتِ وَيُحَرِّمُ عَلَيْهِمُ الْخَبَائِثَ. இது நல்லது, இதை சாப்பிடுங்க, இது நல்ல வியாபாரம், இதை செய்யலாம், இது ஹராமு, இது செய்யக்கூடாது. அதுக்கு தான் நபி. நமக்கு கட்டளை யார்கிட்ட இருந்து வரணும்? யார்கிட்ட இருந்து வரணும்? முதல்ல அல்லாஹ் ரசூல்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டில் அது இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது தான். நம்ம நாடு வட்டி அனுமதிச்சிருச்சு, பல முஸ்லீம் நாடுகளும் வட்டி அனுமதிக்குது. நமக்கு ஹலால் ஆயிடுமா? ஆகுமா? மதுவை கடை கடையா திறந்து வச்சுட்டாங்க, இங்கேயும் அங்கேயும். நமக்கு ஹலால் ஆயிடுமா? நமக்கு இஸ்லாம், நமக்கு ஆமீர் நாகி அல்லாஹ், அல்லாஹ்க்கு அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கிறானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்களா? அதுதான் நமக்கு. அவங்க தான் நமக்கு. அது மார்க்கத்துக்கு வெளியில பொது விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனையே கிடையாது. மார்க்கத்துக்கு வெளியில பொது விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்முடைய தீன்ல, ஆகிரத்துடைய பாதையில, என்னுடைய வாழ்க்கையில என் மீது சட்டம் சொல்லக்கூடியவர், நான் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, எனக்கு இது ஹலால், எனக்கு இது ஹராம் என்று சொல்லக்கூடியவங்க அல்லாஹ், அல்லாஹ்க்கு அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல். தெளிவா சொல்லிட்டோம். நம்முடைய கம்யூனிட்டி, நம்முடைய ஜமாத்து எதுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடுத்ததுதாங்க. அப்படி இருந்தாதான் மூமின், இல்லைன்னா பேருக்கு தான். அடுத்து வாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த நபியினால நமக்கு என்ன கிடைச்சிச்சு புரியுதா? இந்த நபியினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரால் நமக்கு என்ன கிடைத்ததை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் செய்த புரட்சி என்ன தெரியுமா? இவர் கொண்டு வந்த சமூக மாற்றம் என்ன தெரியுமா? உலக சமுதாய மக்கள் மீது இருந்த சுமைகளை, சடங்குகளை, மூட நம்பிக்கைகளை, மௌட்டிக கொள்கைகளை, அவர்கள் மீது போடப்பட்டிருந்த சமூக ரீதியான, அரசியல் ரீதியான கொடுமை, அடிமை சங்கிலிகளை எல்லாம் அவர் உடைத்தெறிந்தார். அல்லாஹ் அக்பர். இந்தியாவுடைய ஒரு தத்துவ பெண் ஒருத்தி, முஸ்லிமானாங்களா இல்லையான்னு தெரியல, பேர் தெரியல, எனக்கு மறந்துட்டேன், படித்தேன். அந்த பெண் சொல்றாங்க பாருங்க, அவங்க விளங்குறது கூட நம்ம இன்னும் ஹதீஸ புரியலங்க. சுப்ஹானல்லாஹ். என்னைக்காவது ஒரு ஹதீஸ படிச்சு அப்படியே நின்று கொஞ்ச நேரத்துக்கு, அல்லாஹ் நம்ம நபி இப்படி சொல்லியிருக்காங்களா, இவ்வளவு அழகான தத்துவமா அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த ஹதீஸோட நம்ம வாழ்ந்திருக்கிறோமா? சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஹதீஸ் என்ன அப்படின்னு நம்ம சபையில ஒருத்தர் கேட்டா உடனே எந்திரிச்சு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சமான சட்டம் என்னன்னா உடனே சொல்லுவீங்களா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சமான என் ஃபோன் கம்பெனி என்னன்னு கேட்டா சொல்லுவீங்களா இல்லையா?
உங்களுக்கு பிடிச்சமான செருப்பு பிராண்ட் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரியுமா இல்லையா? ஹதீஸ்ல உங்களுக்கு பிடிச்சமான ஹதீஸ் 4 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்டா ஈன்னு பல்ல காட்ட வேண்டியதுதான். என்னங்க நம்ம ரசூலுல்லாவோட ஈடுபாடு வச்சிருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள குறை சொன்னோம். யார? அவன் மௌலூது ஓதுறான், மீலாது ஓதுறான், கத்தம் பாத்தியா பண்றான், அது பண்றான், இது பண்றான்னு குறையா சொன்னோம். சொல்ல வேண்டியதுதான், தப்பு தானே. சரி, அவனை குறை சொல்லியாச்சு. நம்ம என்னத்தை கிழிச்சோம்? 100 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிருக்கோமா? ஏன் பாய் 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிருக்கிறோமா? அல்லாஹ்வை பத்தி 4 ஹதீஸ், ஆகிரத்தை பத்தி 4 ஹதீஸ், நற்குணங்களை பத்தி 4 ஹதீஸ், குடும்ப வாழ்க்கையை பத்தி 4 ஹதீஸ், மொத்தமா 3 பக்கத்துல எழுதிடலாம். அதை படிக்கிறதுக்கு கூட முஸ்லீம் நமக்கு நேரம் இல்லைன்னா நம்ம எந்த வகை முஸ்லீம்ங்க? நான் கேட்கறது தப்பா இருந்தா நீ சொல்லுங்க, ஆலிம்சா நீ ரொம்ப தப்பா கேள்வி கேட்கிற ஆலிம்சா, நீ போதும், நீ பயன் பண்ணது போதும், எந்திரி ஆலிம்சான்னு சொல்லிருங்க. நம்ம பேசுறதுனால எனக்கு உள்ளார ஒரு மாற்றம் வரணும், உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வரணும். அதுக்காக வேண்டிதான் கதை சொல்லணும், உங்களை சிரிக்க வைக்கணும்னா அதுக்கு நிறைய இருக்கு. அது நோக்கமா? அதனால என்ன ஆகும்? ஜஸ்ட் டைம் பாஸ். என்னுடைய வாழ்க்கை மாறியதா? அதான் அல்லாஹ் கேட்கிறான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். உங்களை மாற்றாதவரை நான் மாற்ற மாட்டேன். உங்களை மாற்றாதவரை உங்களுடைய நிலைகளை நான் மாற்ற மாட்டேன். நீ என்ன மாறி இருக்கு? இந்த குர்ஆனை கேட்டு என்ன மாறின? ஹதீஸை கேட்டு என்ன மாறின நீ? அதை சொல்லுங்கறான். ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. உனக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்தை பிடுங்குகிறான் என்றால் நீ அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு மாறு செஞ்சிருக்கிற. நினைச்சுக்கிட்டு சாதாரணமா நினைச்சுக்கிட்டோம் நம்ம. யா அர்ஹமர் ராஹிமீன். சரி, விஷயத்துக்கு வாங்க. அந்த பெண்ணு கல்கத்தாவை சேர்ந்த பெரிய எழுத்தாளர் சொல்றாங்க, உலகத்துல எத்தகைய சீர்திருத்தவாதி வந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய சீர்திருத்தத்தை அதற்கு முன்பே 1400 ஆண்டுகளுக்கு, அவங்க என்ன சொன்னது வந்து ஒரு 80-70 வருஷத்துக்கு முன்னாடி, 1300 ஆண்டுகளுக்கு முன்பே முகமது நபி சொல்லிவிட்டு சென்று விட்டாருங்கிறாங்க. யார் சொல்றா? ஒரு நான் முஸ்லிம் லேடி சொல்றாங்க. உலகத்துல உள்ள சீர்திருத்தவாதி எப்பேற்பட்ட சீர்திருத்தவாதியாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய கருத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே முகமது நபி அழகாக சொல்லி இருப்பார். வெள்ளக்காரன் சொல்றான், அல்லாஹ் அக்பர், இன்று முகமது நபி இருந்திருந்தால் உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிருப்பாருங்க. அவங்க புரிஞ்சது கூட நம்ம புரியலங்க. என்னங்க, நம்மெல்லாம் ஒரு நாடு, நம்மெல்லாம் ஒரு உம்மத்து, நம்மெல்லாம் ஒரு கௌமு, நமக்கு ஜிப்ரீல் இறங்கி அல்லாஹ் உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கணும். ஒரு கூட்டம் அடி வாங்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம எதுவும் தெரியாம நமக்கு என்னன்னா அல்லான்னு ராத்திரியில் பிரியாணி கிடைச்சிச்சா, மத்தியானம் பிரியாணி கிடைச்சிச்சா, அல்லான்னு காலையில் அடுத்த நாள் போய் எந்த கடையிலடா பிரியாணி சாப்பிடலான்னு தூங்கணுமா நம்ம ஒரு உம்மத்து. வலிக்குதா? நமக்கு அழுக வருதா? உணர்வு வருதா? கவலை வருதா? விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸும் பாருங்க, எப்படி குர்ஆன் ஒரு முஅ்ஜிஸாவோ, சேலஞ்ச், குர்ஆன் ஒரு அற்புதமோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸும், ஒவ்வொரு ஹதீஸும் அற்புதம். அந்த மாதிரி எந்த ஒரு சாதாரண மனிதனும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வேர்ட்ஸ், அவங்களுடைய வார்த்தைக்குனே தனி ஒரு ஒளி, அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு அபக்கரியத், அதுக்கு ஒரு பலாகத் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபஸாஹத் இருக்கு. ஹதீஸ் கலை அறிஞர்கள்ல அவங்க வந்து சனதை வச்சுதான் பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வார்த்தையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ் அக்பர். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார்கள். உலக மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார்கள். உலகத்தில் ஒரு ரிவிலேஷன், ஒரு மாற்றம்.
அடிமைகளுக்கான உரிமை, பெண்களுக்கான உரிமை, மனிதர்களுக்கான உரிமை, இப்படி ஒன்று பேசப்பட்டதென்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு பிரச்சாரத்தை ஆரம்பித்ததற்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல எவனும் உரிமையை பத்தி பேச முடியாது, எவனும் கண்ணியத்தை பத்தி பேச முடியாது, எவனும் ரைட்ஸை பத்தி பேச முடியாது, எவனுக்கு இது வேணும் அது வேணும்னு பேச முடியாது. மன்னர் என்ன சொல்றாரோ அதுதான் மண்ணாங்கட்டி. யாரு? ரோமர்கள், பாரசீகர்கள். இவனை தூக்கி சிங்கத்துக்கு போடுனா சிங்கத்துக்கு போடுறதா இபாதத்து அவனுக்கு, இவனை தூக்கி புலிக்கு போடுனா புலிக்கு போடுறதா இபாதத்து. இவன் அண்ணன் இவனை கழுத்தை வெட்டினாதான் உனக்கு விடுதலைன்னா அவன் அண்ணனையே கழுத்தை வெட்டிட்டு விடுதலை வாங்கிட்டு போயிடுவான். இதான் அங்க இருந்துச்சு. இதாங்க ஆளும் வர்க்கத்தை தவிர மக்கள் எல்லாம் ராஜாவின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அவர் கொல்லலாம், புடுங்கலாம், அடிக்கலாம், நசுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கேட்க முடியாது. ரெண்டு பாரசீகர்கள், ரோமர்கள், அவ்வளவுதான். உலகம் இவங்களுக்கு கீழே தான். என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் சட்டம் போடலாம். அல்லாஹ் அக்பர். மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யஹூதியத்து நாசமா போயிருந்துச்சு, நஸ்ரானியத்து ஒண்ணுமே அங்க கொள்கையே கிடையாது. எல்லா கதைகள், கற்பனைகள், முட்டாள்தனம், சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஒழுக்கம் ஒண்ணுமே இருக்காது. ஒழுக்கம் ஒண்ணுமே இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிதுக்கும் பில் ஹனீஃபிய்யத்தி ஸம்ஹா, பரிபூரணமான ஏகத்துவ கொள்கையை கொண்டு வந்தார்கள், ஒழுக்கத்தை கொண்டு வந்தார்கள், பரிசுத்தத்தை கொண்டு வந்தார்கள். கணவனா இப்படி இருக்க வேண்டும், மனைவியா இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளா இப்படி இருக்க வேண்டும், ஆட்சியாளரா இப்படி இருக்க வேண்டும், குடிமக்களா இப்படி இருக்க வேண்டும், வியாபாரியா இப்படி இருக்க வேண்டும், மார்க்க அழைப்பாளரா இப்படி இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு டிசிப்ளின், ஒரு உசூல், ஒரு லவாபித், ஒரு சட்டம், ஒரு ஒழுக்கம். அப்படியே 10 ஆண்டுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய 10 ஆண்டுகளிலே லட்சக்கணக்கான ஒழுக்கங்களை போதித்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிங்க மக்கால இருக்கிற வரைக்கும் ரகசிய தாவா, இறங்கின வசனத்தை ஓதி காட்ட வேண்டியது, சொல்லி காட்ட வேண்டியது, அதுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. 13 வருஷம் 10 வருஷம் மதீனால வந்து அரபு பிரதேசங்களையே மாற்றி அமைத்தார்கள். மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த போது வெறும் 80 பேர் 100 பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் அளவுக்கு தான். 8 ஆண்டுகளிலே அந்த மக்காவை வெற்றி கொள்ள வரும் பொழுது 1,24,000 தோழர்களை அழைத்து வருகிறார்கள். உலகத்தின் வழிகாட்டிகளாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த, ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருந்த, ஆடி பாடி கூத்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தவர்களை உலகத்தின் தலைவர்களாக உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சஹாபாக்களை போல ஞானங்களை, தத்துவங்களை, உலக மக்களின் உடைமைகளின் உரிமைகளை பேசியவர்கள் உலகத்தில் யாரும் வந்ததில்லை என்று மேலை நாட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள். யார் சொல்றா? பொறாமகாரன், நம்முடைய எதிரி நம்முடைய சிறப்பை ஒத்துக்கிறானா எப்படி இருக்கும் பாருங்க. யாருங்க? யாரு? நம்ம எதிரி நம்மளை பத்தி பேசுறான். டாக்டர் பெரியார்தாசன் அப்துல்லான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாகட்டும். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்லி காட்டினார் ஒரு சம்பவம், ஆதாரத்தோட டீப்பாக சொல்லி காட்டினார். இப்போ இந்த 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்னு சொல்லி அதுக்கு முன்னாடி பயங்கரமான போர்கள், ஜெர்மனு, பிரான்ஸு, லண்டன், அவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு கடைசியில் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஒப்பந்தம் பேசுகிறானோலாம் ராஜாக்கள்லாம். சரிடா, நமக்குள்ளார என்னடா பிரச்சனை? ஏன்னா அங்கே உள்ள நீங்கள் படிங்க, அதெல்லாம் படிக்கணும் வரலாறுல. அப்போ ஒரு பக்கம் திடீர்னு மக்கள் நல்லா இருப்பாங்க. இந்த ராஜாக்கள் கண்ணா புண்ணான்னு அக்கிரம அநியாயம், டேக்ஸ் எல்லாம் டேக்ஸை போட்டு டேக்ஸ் எல்லாம் தின்னுருவான். மக்கள் பசியில் செத்தாலும் அதை பற்றி கேட்க மாட்டான். படிச்சு பாருங்க, பிரெஞ்சில் ஏன் இந்த தொழிலாளர்கள் புரட்சி வந்து, இந்த கம்யூனிஸ்ட் இதெல்லாம் படிச்சுன்னா தெரியும். அப்போ அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி, ஆனால் அது நடக்கலை, விடலை. என்னடா என்ன செய்ய, ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம், நம்ம எல்லாம் ஒரு சட்டத்தை வகுப்போம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரோல் மாடலை வச்சு நம்ம ஒரு ஆட்சியை ஃபார்ம் பண்ணுவோம், நமக்கும் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம. அப்ப என்ன ரோல் மாடலை வைக்கலாம் அப்படின்னு மீட்டிங் போட்டா எல்லா ராஜாவும் சொன்னானுங்களா, நம்ம பேசாம கலீஃபா உமர் மாதிரி ஆட்சி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு.
என்ன சொன்னாங்களா? கலீஃபா உமருடைய ஆட்சியை ஸ்டடி பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு மக்களுக்கும் பிரச்சனை இருக்காதுன்னா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம காந்தி தாத்தாவும் அதை தான் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் பிடிக்கல அவனுக்கு. நம்ம காந்தி தாத்தாவும் அதை தான் சொன்னாரு, அதான் பிடிக்கல, போட்டு தட்டானு. அவங்க புரிஞ்சது கூட நம்ம புரியலைங்க. நம்ம சஹாபிய அவர்கள் புரிந்ததை கூட நம்ம புரிய முடியல. தமிழ்ல ஒரு எழுத்தாளர் இருக்கார், பா ராகவன். இன்றைக்கு இந்த பாலஸ்தீன காசா மக்கள், அவர் ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதினார், நிலமெல்லாம் ரத்தம்னு. யார் அந்த புத்தகம் படிக்கிற அந்த தொடர்பு உள்ளவங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிலமெல்லாம் ரத்தம்னு. அந்த பா ராகவன் யாருன்னு சொன்னா பக்கா பிராமின், பக்கா பிராமின். உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிராமின்னா என்னங்கிறத பிளஸ் 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 என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுங்க. அவரு அந்த நிலமெல்லாம் ரத்தங்கிற அந்த புத்தகத்துக்கு ஒரு பதிப்புரை, ஒரு முன்னுரை மாதிரி ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார். என்னால் இப்போ சொல்ல முடியல, அதை நினைச்சோடனே அழுக வரும். அந்த சின்ன பதிப்புரையில கடைசியில 2 வரி எழுதுறார். கலீஃபா உமர் பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்ட போது அங்கிருந்த யூத சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒப்பந்தங்களை எழுதுகிறார். யாருக்கு என்ன உரிமைகள் என்பதை எழுதுகிறார். அதை படித்து பார்த்தால் அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் வாக்கியமும் தெய்வீக வாக்கியமாக நான் உணர்கிறேன். யார் சொன்னது? இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு நம்மீது குரோதம் உள்ள சமுதாயத்திலிருந்து ஒரு படித்தவர் உமருடைய வரலாறை எழுதுகிறார். உமர் செய்த உலகளாவிய சமுதாயத்துக்கான சமாதான ஒப்பந்தத்தை எழுதுகிறார். அதை எழுதும் போது அவர் சொல்கிறார், ஒரு மனிதன் எழுதியதாக நான் பார்க்கவில்லை, தெய்வீக வரிகளாக நான் பார்க்கிறேன் சொல்றாரு. அது ஒரு சாதாரண மனிதனால் எழுத முடியாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னார்கள், முஹத்தஸ் முல்ஹம், உனக்கு அல்லாஹ்விடமிருந்து அறிவிப்பு வருகிறது, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு செய்தி கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. யாருக்கு? யா உமர், இன்னல் ஹக்க யன்திகு அலா லிசானி, சத்தியம் உனது நாவிலே பேசுகிறதுன்னு சொன்னாங்க. உமர் சொல்வாரு, உடனே குர்ஆன் வசனம் இறங்கிடும். உமர் சொல்வாரு, குர்ஆன் வசனம் இறங்கி காலையில சொன்ன சாயந்தரம் வசனம் இறங்கிடும், சாயந்தரம் சொன்ன அடுத்த நாள் காலையில வசனம் இறங்கிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் இந்த பாதையிலே சென்றால் ஷைத்தான் அடுத்த பாதையிலே செல்வான் என்று. யா அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் நமக்கு மண்டையில விளங்குதா? நமக்கு சிந்தனை போகுதா? வரலாறு சீராவை எடுத்து படிக்கிறோமா? கலீஃபாக்களை படிக்கிறோமா? 4 கலீஃபாக்களுடைய பேரே பலருக்கு தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க யாருக்கு தெரியும்? உமருல் ஃபாரூக் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க? உமருல் ஃபாரூக் ஆட்சியில இஸ்லாம் எதுவரை பரவியது எத்தனை பேருக்கு தெரியும்? கலீஃபா உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில இஸ்லாம் எங்கே பரவியது, எதுவரை பரவியது, எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் தெரியுமா? நம்ம எல்லாம் முஸ்லிம், நமக்கெல்லாம் ஒரு பேர் உமர், அபூபக்கர், உஸ்மான், அலி, அப்துல்லா, அப்துல் ஜப்பார், நமக்கெல்லாம் ஒரு பேர் வேற. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருஷம் கிலாஃபத் செய்தார்கள் தெரியுமா? என்ன சாதனை செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய ஆட்சியினுடைய சட்டதிட்டங்கள் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, சீராவும் தெரியாது. பேசுற பெருமை மட்டும் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நான் தான் பக்கா முஸ்லீம், நான் தான் பக்கா முஸ்லீம், என்ன தவிர எல்லாமே நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு கூட்டம் இருக்குங்க அப்படியே. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா ரப். சரி, விஷயத்துக்கு வாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அதான் பாயிண்ட். ஃபல்லதீன ஆமனூ பிஹி, இப்படிப்பட்ட ரசூல் வந்திருக்கிறார்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்ல, இவ்வளவு பெரிய
இருளிலிருந்து, அநியாயங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து சுத்தத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஒண்ணுக்கு போக தெரியாது உலக மக்களுக்கு, எப்படி ஒண்ணுக்கு போகணும் சுத்தம் பண்ணணும் யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையில நகை வெட்டணுங்கிறது தெரியாது வெள்ளக்காரனுக்கு. நம்முடைய கலீஃபாக்கள் மன்னர்கள் தான் நகத்தை வெட்டணும், கையை கழுவணும், சாப்பிட்டா கையை கழுவணும், சாப்பிட்டதுக்கு பிறகு கையை கழுவணுங்கிறத சொல்லி கொடுத்தா. பல்லு விளக்க தெரியாதுங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரனுக்கு. இன்னைக்கு பேசுறான் தோற கோட்டை சூட்டை போட்டுட்டு நம்மள்கிட்ட. நம்ம கலீஃபாக்கள்கிட்ட வெள்ளக்காரன் வந்தா நம்ம கலீஃபாக்கள் என்ன செய்வாங்களா, 3 நாள் அரண்மனைக்கு வெளியிலே நிக்க வச்சிருவாங்களாம் அவங்கள. இன்னைக்கு பாருங்க நம்ம ஆளு போய் அங்க தவம் கடந்துகிட்டு இருக்கிறான். அவங்கள வெளியில வச்சு அவனை குளிக்க வச்சு அத்தரை பூசி அதுக்கப்புறம் தான் உள்ளார அனுப்புவாங்களாம். அவ்வளவு கப்படிப்பானுங்களாம். இதான் சும்மா சொல்லல, எல்லாம் இருக்கு வரலாறுல படிங்க. பல்லு விளக்க தெரியாது, சாப்பிட்டா கை கழுவ தெரியாது. இன்னைக்கு கூட ஒருத்தன் வந்திருக்கான் அமெரிக்கால, பெரிய ஆளா, பெரிய பதவி. அவன் சொல்ல 10 வருஷமா நான் கை கழுவுனது இல்லைங்கிறான் சாப்பிட்டுட்டு. பெருமையா வேற சொல்றான். இருக்கானுவ பல்லு விளக்காதவனு இருக்கானுவ. மிருகங்க, பஹாயிம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் தாங்க உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த கொரோனாலாம் வந்துச்சே, அதுக்கு முன்னாடி ஒரு நோய் வந்துச்சே, பன்னி நோய். பன்னி நோய் தானே எங்க? பன்னி நோய்ங்க. டாக்டர் இருக்காங்களே, டாக்டர் ஜி, பன்றி நோய். அதை அழகா பேரை மாற்றி சொல்லுவானுவோ. பன்றி நோய்னா உடனே பண்ணி திங்கிறவனுக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரை மாற்றணும். இந்த வெள்ளைக்காரனுக்கு வேலையே என்னன்னு சொன்னா ஹராமுக்கு பேர் வைக்கிறதா வேலை. அதுக்கு கோடு வேடு. என்ன டாக்டர் கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு இனிஷியலை போட்டுருவான், நம்பரை போட்டுருவான், நம்ம மேலே ஈன்னு பார்ப்பான். அதுக்கு ஒரு பேரை வச்சான். அவன் ஜெர்மனில் உள்ளவன் சொன்னான், டேய் இது நமக்கு தாண்டா வரும், முஸ்லீமுக்கு வராதுடான்னா. ஜெர்மனில் உள்ள மந்திரி பெரிய ஆளு, நமக்கு தாண்டா வரும், அவனுக்கு வராதுன்னா. எல்லாம் பார்த்தோம். ஏண்டா? ஆமா அப்படிதான் ஆலோசிச்சது கடைசியில. ஏண்டான்னு சொன்னா அவங்க அடிக்கடி கை கழுவிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு கை கால் முகம் கழுவுவாங்க, சாப்பிட்டா கை கழுவுவாங்க, சாப்பிட்டோன்னு கை கழுவுவாங்க. அதனால அவங்களுக்கு வராது, நமக்கு தான் வரும்னா. சுபஹானல்லாஹ். அவன் புரிஞ்சிருக்கான் பாருங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனுடைய பார்லிமெண்ட்ல எல்லாம் பேசுறானுவ. பெண்களுக்கு அந்த உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஊரு ஐரோப்பா தாங்க. லண்டனு, பிரான்ஸ், அமெரிக்கா தான். அப்படி 30 தடவை கையை சுன்றதுக்குள்ளார ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை முடிச்சு அமெரிக்கா, ஐரோப்பால. அவன் பேசுறான் இன்னைக்கு பெண் உரிமையை பத்தி. நம்ம நாளுக்கு நாயோக்கியர்கள் அந்த பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரு பெண் மந்திரிகள், பெரிய பெரிய ஆளுங்க. நான் 13 வயசுல ஒருத்தன் என்ன இப்படி பண்ணிட்டான், 14 எல்லாம் அழுவுதுங்க. கடைசியில் ஒருத்தன் போட்டான் பாருங்க, போடு முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கெல்லாம் தீர்வு இஸ்லாம் சொல்ற ஆடை கலாச்சாரம் வந்துட்டா கிடைச்சி போயிருந்தான். மொத்தமா போட்டான். ஆனா புத்தி வருமா? ஆனா நம்மாலு இவனுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுத்து, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, இவனை முஸ்லீம் ஆக்கி, ஒழுக்கமாக்கி, பாதுகாப்பாக்கி, பொம்பளையாக்கி, ஆம்பளையாக்கி, ஒழுக்கமா பாதுகாப்பா இருக்கடா. இவன் இப்ப அவனை பார்த்து காப்பி அடிக்கிறான். புரியுதா இல்லையா? புர்கா வேணாம், ஹிஜாபு வேணாம், மாடர்ன் போயிட்டு இருக்கான். என்னடா அவனுவ எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சவராயிட்டு எங்களை எப்படியாவது பாதுகாத்துன்னு உள்ளார. உலகத்துல ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. உலகத்துல குடும்பமே இல்லாம போயிருச்சு, ரிலேஷன்ஷிப்பே இல்லாம போயிருச்சு, உலகமே சிதைஞ்சு போகுது, என்ன செய்யறதுன்னு. அங்க இருந்து ஒருத்தர் எந்திரிச்சான். அவன்லயே உலகத்திலேயே குடும்பம் பாதுகாப்பா இருக்கிறது முஸ்லீம்கள்ட்ட தாங்க. எல்லாரும் முஸ்லீம் ஆகிட்டா பிரச்சனை போயிடும், தீர்ந்து போயிடும். அவனே சொல்றான் முஸ்லீம்கள்ட்ட தான் குடும்பம் இருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட குடும்பமே இல்லைன்ட்டான். நான் சொல்றது இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்குது. இது அந்த நாட்டுடையது. எல்லாம் அவனும் சொல்ற சாட்சி. நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. யா ரப்பல் ஆலமீன். விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபல்லதீன ஆமனூ பிஹி வஅஸ்ஸரூஹு. இந்த நீங்க நபியை ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்யணும் அதை சொல்றான் அல்லாஹ் தஆலா. நீங்க இந்த நபியை ஈமான் கொள்ளுங்க. முதல்ல நபிய ஈமான். இந்த நபி மேல யக்கீன், நம்பிக்கை உங்களுக்கு வரணும். என் நபி எனக்கு பெஸ்ட் ரோல் மாடல், என் நபி எனக்கு ஹீரோ, என் நபி தான் எனக்கு வழிகாட்டி, என் நபி தான் எனக்கு எல்லாமே. அவங்கள மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். வஅஸ்ஸரூஹு. இந்த நபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வனஸரூஹு. இந்த நபிக்கு உதவி செய்யுங்க.
அந்த நபியோட ஒரு ஒளியை நான் இறக்கி இருக்கிறேன், ஒரு பவர், ஒரு ஒளி, ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த நபியோட. அந்த குர்ஆனை கையில வச்சுங்கன்ட்டான் அல்லாஹ் தஆலா. வத்தபஉ நூரல்லதி உன்ஸில மஅஹு. இப்படி நீங்க செஞ்சிட்டீங்க, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நீங்க தான் வெற்றியாளர்கள், உங்களை யாரும் மிகைக்க முடியாது. எல்லாம் பயப்படுவோம் அவங்கள பார்த்து, எல்லாம் அவங்கள பார்த்து பயப்படுவோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ஈரான் போனாங்க, பாரசீகம். அப்போ அந்த ருஸ்தும் பார்த்தா என்னடா திடீர்னு வந்து நிற்கிறானுவோ, பார்த்தா பயங்கரமான எஸ்டாப்ளிஷ்டு மிலிட்ரி ஆர்மி எல்லாம். யாரு? பாரசீகம். ரோமர்களை விட பயங்கரமான ஆற்றல் பெற்றவர்கள். ஆடி போயிட்டான். சரி, பேசுறதுக்கு யாரையாச்சும் கூப்பிட்டு பேசி பார்ப்போம். சஅத் இப்னு அபி வக்காஸ் பார்த்தாங்க, யாரை எடுக்கலாம், தேர்ந்தெடுக்கலான்னு பார்த்தா ஒரு குட்டையா ஒரு சஹாபி இருந்தார். கலர்லாம் கிடையாது, கைலி மட்டும்தான் போட்டுக்கிறாரு. பாருங்க, போருக்கு போயிருக்கிறாங்க, கைலி மட்டும்தான் குட்டையா இருக்கு. டிபி வாப்பா, அமீர் சொல்லுங்க, என்ன செய்யணும்? போய் ருஸ்துமை போய் பார்த்துட்டு வா. எப்படி? ருஸ்துமை போய் பார்த்துட்டு வா. என்ன செய்யணும் கலீஃபா சொல்லுங்க? தலையை கொண்டு வரணுமா, கையை கொண்டு வரணுமா, என்ன ஈமான் பாரு. அவர் அதை கேட்கல, சொல்ற என்ன செய்யணும்? போய் பேசிட்டு வா. சொல்லிலாம் கொடுக்கல, ஏன்னா எல்லாத்துக்கும் வகை நமக்கு சொல்லி கொடுத்தாச்சு, முடிச்சு, எல்லாம் டன். எப்படி? எல்லாம் டன்னு. ராஜா சொல்றத போய் மந்திரி சொல்றதெல்லாம் அங்க கிடையாது. ராஜா என்ன சொல்லணும்னு குர்ஆன் அவருக்கு சொல்லி கொடுத்துருச்சு, மந்திரி என்ன சொல்லணும்னு குர்ஆன் மந்திரிக்கு சொல்லி கொடுத்துருச்சு, தூதுவர் என்ன சொல்லணுங்கிறத குர்ஆன் அவருக்கு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாம் போய் பேசிட்டு வாப்பான்னு. என்ன பேசுன்னு எனக்கு சொல்லி கொடுங்களேன், நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்றேன், உங்க மனம் நோகாம நான் சொல்றேன், அதெல்லாம் இங்க வேலை கிடையாது. இங்க குர்ஆன் ஹதீஸ் தான். போனா பார்த்தா வர்றார், நேரா வர்றார். எவ்வளவு குட்டையானவர்னு சொன்னா, கத்தி வந்து வாழை இடுப்புல மாட்டிருக்கு, தரையில தேய்ச்சிக்கிட்டே வருதான். வாழை இடுப்புல மாட்டி இருக்கிறது, தரையில தேய்ச்சிக்கிட்டே வருது. தைரியமா போனார், நேரா போனார். எல்லாரும் பாரசீகர்கள் எப்படின்னா, ராஜாவை அங்க பார்த்தோன்னே இங்கேயே கீழே விழுந்துருவானு, அப்படியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா சரணாகதி ஆயிடுவான். எல்லாம் தள்ளிக்கு நேரா போயிட்ட, கிட்டக்கு போய் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். எப்படி தைரியம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். பார்க்குறேன், அப்படியே பார்த்துட்டு, உங்க நாட்டில் ஏதாச்சும் பசி ஏற்பட்டுருச்சா, பஞ்சம் ஏற்பட்டுருச்சா, என்ன பிரச்சனை, இப்படி இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே கிளம்பி, நான் ஏதாவது சாப்பாடு அனுப்பட்டுமா, இதெல்லாம் அவன் கேட்டது. நான் சொல்கிறேன், ட்ரெஸ் அனுப்பட்டுமா, என்ன பிரச்சனை நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் இவனுக்கு, வம்பு பாருங்க, நக்கல் பாருங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பாக்கி ஏன்னா ஒரு ராஜாட்ட ஒரு போருக்கு ஒரு தூதுவரா போகும்போது எப்படி போவாங்க, இவர் எப்படி வந்திருக்கிறாரு, வெறும் உடுத்தின கைலி, சட்டை ஒன்றும் கிடையாது. இவருடைய குதிரை கூட இல்லை, கழுதை. அந்த கழுதை மேல உள்ள அந்த ஏற்கனவே யூஸ் பண்ணி போடப்பட்டதான் கீழே கைலியா கட்டியிருக்கிறார் அவரு. சுப்ஹானல்லாஹ். பார்த்துட்டு ரிபீ சொன்னாரு, ருஸ்துமே, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? نحن قوم ابتعثنا الله لنخرج العباد من عبادة العباد إلى عبادة رب العباد ومن ضيق الدنيا إلى سعتها ومن جور الأديان إلى عدل الإسلام. மூணு வேளை தான் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கான். எங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். எதற்காக வேண்டி? அடியார்களை வணங்குவதிலிருந்து அடியார்களின் இறைவனாகிய அல்லாஹுவை வணங்குவதற்கு அழைப்பதற்காக. ஓப்பன் தாவா. ஒரு முஸ்லிம் அரசாங்கம் என்றால், ஒரு முஸ்லிம் உம்மா என்றால், அவர்கள் தாவாவின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு வீரம் வரும், ரோஷம் வரும், மார்க்க வரும், மார்க்கப்பட்டு வரும், உறுதி வரும், எல்லாம் உயிரா இருக்கணும். தாவாவின் மீது கட்டமைக்கப்படாத எந்த சமுதாயமும் எந்த அரசாங்கமும் உட்படாது, நாசமா போயிடும். புரியுதா இல்லையா? அப்புறம் என்னப்பா, துன்யால நெருக்கடியில நீங்க இருக்கிறீங்க, இதனுடைய விசாலத்துக்கு உங்களை அழைக்க வந்திருக்கிறேன். எப்படி? அவர் என்ன சொல்றாரு? அவனை பார்த்து, ருஸ்துமை பார்த்து என்ன சொல்றாரு? நீ நெருக்கடியில இருக்கிறப்பா, நான் உன்னை விசாலத்துக்கு கூப்பிட போறேன். இவர் கையில இருக்கிறார், அவன் அவ்வளவு பெரிய தங்க அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறான், தங்க நாற்காலியில. அவனை பார்த்து சொல்றாரு, நீ நெருக்கடியில இருக்கிற, உன்னை விசாலத்துக்கு நான் கூப்பிட வந்திருக்கேன்.
மற்ற மதங்களின் அநியாயங்களில் இருந்து இஸ்லாம் என்ற நீதத்திற்கு நான் அழைக்க வந்திருக்கிறேன் சொல்லிட்டு ஆளுக்கு கை கால்லாம் ஆடி போச்சு. சரி, இதை ஒருத்தர் ஏத்துக்கலைன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறான். எப்படி இதை ஒருத்தர் புரியுதா நான் பேசுறது? இதை ஏத்துக்கலைன்னா அவர் எங்களுக்கு ஜிஸியா கொடுக்கணும், நாங்கள் சொல்றபடி ஆட்சி பண்ணணும். என்னடா இது? அதையும் அவர் ஏத்துக்கலைன்னா வாளை எடுத்து இது தீர்மானிக்குங்கிறார். நான் தைரியம் முடியுமா இன்னைக்கு? என்ன பாய் ஐசா நீ வைசா வைசாருன்னா பார்த்துட்டு இப்படி கீழே மேலையும் பார்த்துட்டு இப்படியே சுற்றி பார்க்குறான். சரி, ஒரு 3 நாள் டைம் கொடுங்களேன், ஒரு 3 நாள் டைம் கொடுங்களேன். சரி, நாங்கள் முடிவு எடுக்கணும், எங்களுக்கு டைம் வேணும். இந்த பாரு 3 நாள் தான், இந்த பாரு எதா இருந்தாலும் 3 நாள்ல சொல்லிவிடு, அதுக்கு மேலாம் டைம் கொடுக்க முடியாது. என்ன கெத்து? என்ன ஃபயாஸ், என்ன கெத்து? ஏன்? இந்த குர்ஆனால் கிடைத்த கெத்து, இந்த குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த அந்த மன தைரியம், குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த அந்த யக்கீன். இதை நம்பிட்டியா நீ தாண்டா ஜெயிப்ப. அல்லாஹ் எழுதிவிட்டான், நானும் எனது தூதர்களும் தான் ஜெயிப்போம் என்று. நானும் எனது தூதர்களும் தான் ஜெயிப்போம். நான் தான் பலம் மிக்கவன், வலிமை மிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். என்னை எனது தூதர்களை யாரும் மிகைக்க முடியாது. அந்த யக்கீன். உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். நாங்க அல்லாஹ்வுடைய கட்சிக்காரர்கள், அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம், எங்க ரப்புடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். குர்ஆனை எதுக்கு ஓதுறோம், எதுக்கு ஓதுறோன்னு தெரியல, என்ன ஓதுறோன்னு தெரியல, எப்ப கடைசியா ஓதுறோங்கிறது கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. ஐ எம் கரெக்ட் பை? கடைசியா குர்ஆனை எப்போ ஓதுனீங்கன்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன்னு வச்சுங்க, தனியா கேட்டேன்னு வச்சுங்க, மண்டையில் இருக்க முடி காண போயிடும். இந்த உம்மத்தை என்னங்க சொல்றது? பள்ளிவாசலுக்கு முன்னாடி வரணும், குர்ஆன் இருக்கு, எவ்வளவு உயரத்தில் இருக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் வந்தோடனே பார்த்தேன், இவ்வளவு உயரத்தில் இருந்தா யாரா எடுப்பான்னு சொல்லிட்டு. நமக்கும் அரபுகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அது ஒண்ணுங்க. என்னமோ அந்த அரபுகள்கிட்ட என்னன்னா, பள்ளிவாசலுக்கு வந்தவுடனேயே ஒழு செய்வாங்க, ஒழு செஞ்சுட்டு வருவாங்க, தொழுவாங்க, தொழுதவுடனே எல்லாரும் குர்ஆன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க. கேட்டு பாருங்க, தொழுதவுடனே நீங்க ஹரம் ஷரீஃப்லாம் போனீங்கன்னா பாருங்க, பள்ளிவாசல்ல உட்காந்து குர்ஆன் ஓதாம மூக்க நோன்ற ஒரு கூட்டம் இருக்குன்னா நம்ம நாடு தான். பள்ளிவாசல்ல வந்து உட்காந்துட்டு தொழுதுட்டு சுன்னத் தொழுதுட்டு குர்ஆனை ஓதாம இப்படி நோண்டி, அப்புறம் அப்படி பக்கத்தில் அவரை பார்ப்பாரு, இவரை பார்ப்பாரு, அப்புறம் இப்படி மேலே பார்ப்பாரு, டைம் எப்போ வந்துச்சு இப்படி பார்ப்பாரு, இமாம் வந்து இப்படி பார்ப்பாரு. என்னையா இது? எதுக்கு நீ பள்ளிவாசலுக்கு வந்த? புரியுதா நான் சொல்றது? பள்ளிவாசலையும் குர்ஆன் ஓதுறது இல்லை, தொழுகை எல்லாம் வரிசையா சஃப்லலாம் குர்ஆன் இருக்கும். அப்படி வரிசையா இப்படி திரும்புற கை கேட்டுற தூரத்தில் குர்ஆன் இருக்கும். நீங்க போய் பாருங்க, அரபு நாடுகளுடைய எல்லா பள்ளியிலையும் நீங்க பாருங்க, இந்த சைடு வரிசையா இங்க இருந்து கடைசி வரைக்கும் குர்ஆன் ரேக் இருக்கும். யாரும் போயிருக்கீங்களா? போனவங்க கண்டிப்பா இருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? வரிசையா இந்த பள்ளிவாசல் சுவரில் குர்ஆன் ரேக் இல்லாம இருக்கவே இருக்காது. அரபு நாட்டில் எடுத்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கௌபு தான் ரமதானுக்கு மட்டும் திறக்க வேண்டியது, கடைசியில் பட்டு துணியில வச்சு சுருட்டுன்னு சுருட்டி மேலே தூக்கி வச்சிட வேண்டியது. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபிஉஹு. சூரா அன்ஆமுடைய 155வது வசனம். இதே வசனத்தை, இதே போல வசனத்தை சூரா அம்பியால அல்லாஹ் சொல்றான், சூரா சாதுல அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? மூமின்களே, இது பரக்கத்தான குர்ஆன், இது பரக்கத்தான குர்ஆன். பரக்கத்தான குர்ஆனா என்ன? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதத்தை இறக்கி தரும்.
நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் உங்களை நல்லவர்களாக ஆக்கும், உங்களுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து வைக்கும், உங்களுடைய மனக்கவலைகளை தீர்த்து வைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை யா அல்லாஹ் என்னுடைய மனக்கவலைகளை போக்கக்கூடியதாக ஆக்குன்னு துவா செஞ்சாங்க. புரியுதா? உங்களுக்கு மைண்டு பீஸ் ஆகணும், உங்களுடைய மைண்டு ஸ்டடி ஆகணுமா, ரிலாக்ஸ் ஆகணுமா, குர்ஆன் எடுத்து ஓதுங்க, க்ளீனாக எல்லாம் க்ளீன் ஆகிடும். மனநோய்க்கான மகத்தான மருந்து குர்ஆன். ஷிஃபா உல்லிமா ஃபிஸ்ஸுதர் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் உள்ளங்கள் நெஞ்சங்களுக்கு உண்டான ஷிஃபான்னு சொல்லி. நீங்க பீச்சுக்கு போக வேணாம், ஊட்டிக்கு போக வேணாம், கொடைக்கானல் போனா காசு செலவு பண்ண வேணாம். என்ன செய்யலாம்? குர்ஆன் எடுத்து ஓது, எல்லாம் க்ளீனாக தெளிவாயிடும், முகம் அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும், ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட மாதிரி ஆயிடும். எப்படி அந்த காலத்தில் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் தடவிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா குர்ஆன் ஓது. உஜூஹு யௌமைதி முஸ்ஃபிரா லாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா. குர்ஆன் அவ்வளவு பெரிய ஒளிமிக்கது விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்றா முபாரக் ஃபத்தபிஉஹு, ப்ளீஸ் ஃபாலோ த குர்ஆன், ஃபத்தபிஉ, இந்த குர்ஆன் பின்னாடி போங்கங்கறான். எப்படி போறது? அது என்னன்னே தெரியலனா, அதுல என்ன செய்தி இருக்குன்னே தெரியலனா போக முடியுமா? என்ன பாய்? ஃபத்தபிஉஹு. குர்ஆனுடைய நபிமார்கள் எத்தனை பேர், குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர், அவங்க எங்க வந்தாங்க, அவங்களுடைய அழைப்பு பணி என்ன, அவங்க என்ன தாவா செஞ்சாங்க, ஏதாவது குர்ஆனுடைய ஸ்டடி ரொம்ப முக்கியம். ஃபத்தபிஉ, அதை பின்பற்றுங்கள். வத்தகு, தக்வாவோட இருங்க. பின்பற்றது எப்படி? சடங்கா கிடையாது, தக்வாவோட, அல்லாஹ்வுக்காக, இக்லாஸா, மறுமைக்காக. லஅல்லக்கும் துர்ஹமூன், கண்டிப்பா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு. அது போக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ் இருக்குது, அவ்வளவு இருக்கு குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு இருக்கு. ஒரு ஆயத்துல, ஒரு வசனத்துல, ஒரு வார்த்தையில, ஒரு எழுத்துக்கு நன்மை அல்லாஹ் தர காத்திருக்கான். எப்படி? குர்ஆன் ஓதும்போது ஒரு எழுத்துக்கு நமக்கு நன்மை. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுக்கு என்று ஒரு ஃபேமிலி இருக்கான். எப்படி? அல்லாஹ்வுடைய ஃபேமிலி. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனு தான் கல்யாணம் பண்ணல, அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லையே, அல்லாஹ்வுடைய ஃபேமிலி என்ன? யார் அல்லாஹ்வுடைய ஃபேமிலி? கேட்டிருக்கீங்களா அந்த ஹதீஸ்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இன்னலில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்களிலே அல்லாஹ்வுக்கு என்று ஒரு ஃபேமிலி இருக்கிறார்கள். காலு யா ரசூலல்லாஹ், இது என்ன புதுசா இருக்கு, மன்ஹூம், இது என்ன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மக்கள்ல ஃபேமிலி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்துஹு. அவர்கள் யார்? குர்ஆனுடையவர்கள். ஓதுவார்கள், படிப்பார்கள், சிந்திப்பார்கள், பரப்புவார்கள், கற்பார்கள், அதை மரணம் செய்வார்கள், குர்ஆனோடு வாழ்வார்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ஃபேமிலி. அஹ்லுல்லாஹ் வ ஹாஸத்து, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஃபேமிலினா அல்லாஹ்வுக்கு ரொம்ப விசேஷமானவங்கப்பா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விசேஷமானவர்கள். இந்த கூட்டத்தில் சேருவோமா இன்ஷா அல்லாஹ்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலபஸ் நமக்குன்னு வச்சு குர்ஆனோட இத்தனை ஆயத்து ஒரு நாளைக்கு ஓதணும், ஒரு மாசத்துல அதுக்கப்புறமா அடுத்து இவ்வளவு கூட்டணும், அப்புறம் மனப்பாடம். ஓத தெரியலனா உடனடியாக ஓத கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஓத தெரிஞ்சா ஓதுறதை எப்படி சரிப்படுத்துறது, ஓதுறதை எப்படி சரியாத்தான் ஓதுறோமா, அதுக்குண்டான ஆசிரியரிடத்துல தர்த்தி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா இந்த குர்ஆனோடு ஓதுறது. ரமதானில் மட்டுமல்ல குர்ஆன், வாழ்நாளெல்லாம் காலை மாலை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத அல்ஹம்துலில்லாஹ், அதை பின்பற்ற கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு அவர்கள் எந்த கண்ணியத்தில் இருந்தார்களோ அந்த கண்ணியத்தை மீட்டு தருவான். அதை நோக்கி ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய கொள்கையாக, லட்சியமாக, நம்முடைய சிந்தனையாக, ஆசையாக, தேடலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நிர்பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய அறிவில், சிந்தனையில், நம்முடைய உள்ளங்களில் குர்ஆனை அல்லாஹ் நிரப்புவானாக. குர்ஆனுடைய கல்வியை தந்தருள்வானாக. குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, அதை பற்றி மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடியவர்களாக, அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, அதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலாவுடைய இந்த வேதம் நாளை மறுமையிலே யாருக்கு சிபாரிசு செய்யுமோ, யாருக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடுமோ, அந்த நல்ல மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. யாருக்கு எதிராக குர்ஆன் சாட்சி
சொல்லி யாரை நரகத்தில் தள்ளுமோ அந்த துர்பாக்கியவான்களில் இருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أستغفر الله العلي العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. 8 மணிக்கு தானே சொல்லுவேன் அப்படியா? நான் 8 மணி நினச்சி முடிச்சிட்டேன். சரி வாங்க சொல்லுங்க. அப்படியா? நீங்கள் 8 மணிக்கு தொழுகன்னு சொன்ன மாதிரி எழுதிக்கிட்டேன். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ்.